सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल्ल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यासांबरीश शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। ஸ்ரீஅப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கும்போது பக்தி வைராக்கியம் ஞானம் அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அப்படியே சீரியஸாக அப்படியே முகத்தை வச்சுன்னு படிச்சுன்னு இருந்தோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சீரியஸாகவும் நம்ம இருந்தோம். அது ரொம்ப கடைப்பிடிக்கணும், ரொம்ப வசதி. ஆமாம், வைராக்கியத்தை அடையணும், எதுவும் நிலையற்றது, ஞானம் தான் வசதி, பக்தி தான் வசதி அப்படின்னு நம்ம அந்த பாகவதம் படிக்கும்போது இருந்த அந்த கண்டிப்பு இப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது விளையாட்டாக இருக்குது. என்னவோ குழந்தைங்க விளையாட்டு மாதிரி இருக்குது இந்த நாம சங்கீர்த்தனம் பார்த்தா. இன்னும் பல ராகங்களில் பாடுறோம், சுகமாக இருக்குது, அதே சமயத்தில் ஈஸியாக இருக்குது, விளையாட்டாக இருக்குது. எனக்கு சொல்ல போனோன்னா விளையாட்டாக இருக்குது. ஆனால் பாகவதம் படிக்கும்போது ரொம்ப சீரியஸாக இருக்கும். அக்ஷர பிழை ஏற்பாடு அப்படியே மூலப்பாராயணம் பண்ணும்போது சின்சியராக மூலப்பாராயணம் பண்ணணும். 12:30 மணி வரைக்கும் 12:30 1 மணி வரைக்குள்ளே பாகவத பாராயணம் முடிச்சிடணும். அதுக்குள்ளே ஸ்டெமினா இருக்குமா இருக்காது தெரியாது, அந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். அப்போ பாகவதம் படிக்கணும்னு அந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான, ஆனால் சுவையாக இருக்கும், ஆனால் சீரியஸாக இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண, பாகவத தர்மங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண. இது என்னடான்னா இது நாம சங்கீர்த்தனம் ரொம்ப விளையாட்டாக இருக்குது. ஆனால் விளையாட்டாக இருந்தாலும் நல்லா இருக்குது. ஆனால் இதுதான் எல்லா பாகவத்தினுடைய சாரம்னு வேறு சொல்கிறோம், ராமாயணனுடைய சாரம், சர்வசாஸ்திரங்களுடைய சாரம்னு சொல்கிறோம். ஆனால் பார்த்தா விளையாட்டாக இருக்கே, இதில் ஒரு சீரியஸே இல்லையே. இதில்னா நான் ஜாலியாக இருக்கலாம், அவ்வளோதான். இல்லைண்ணா இப்போ ஒரு பாட்டு பாடுறோம், ராம ராம ரம ராம ராம ரம ராம 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 ராம் ராம 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 ராம. இப்போ இந்த பாட்டு பாடுறோம், இது ஒரு பாட்டு, அது நம்ம ராமநாமத்தில் பாடுறோம். ராம 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 ராம் ராம 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 ராம. நல்லா இருக்குது பாடுறதுக்கு, சுவையாக இருக்குது. அதே மாதிரி பல ராகங்களை நம்ம பாடுறோம் மெட்டு போட்டு. இது என்னடா இதுதான் மெயினானா, இதுதான் மெயின். இதுதான் சர்வசாஸ்திரங்களுடைய சாரம். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப்ராணாசனம். ஆனால் ஆச்சரியமாக இருக்குது, ஆனால் விளையாட்டாக இருக்குது. என்னென்னா சின்ன குழந்த மாதிரி மாறிடுறோம். இப்போ நம்ம என்னவோ 20 வருஷம் பேக்கில் போன மாதிரி இருக்குது. சின்ன பசங்க எப்படி சொல்கிறது, 20 வருஷம் பேக்கில் போனால் நான் இப்போ சின்ன வயசில் பாட்டெலாம் பாடியிருப்போம் இல்லையா. 8வது படிக்கும்போது 9வது படிக்கும்போதெல்லாம் சும்மா இந்த அப்போல்லாம் என்னென்னா இப்போ தான் டிவிங்கெலாம் நிறைய வந்துடுச்சு, டிவி செல்ஃபோன் எல்லாம் வந்துச்சு. அந்த சமயத்தில் டிவி இருந்தது. இப்போ படத்தில் இருக்கிற பாட்டெலாம் பாடுவாங்க. அது மாதிரி ஜாலியாக அப்போல்லாம் எப்படி சின்ன வயசில் பசங்கள்லாம் நல்லா பாட்டெலாம் பாடுவோம் இல்லையா, அது மாதிரி காலத்துக்கு போன மாதிரி இருக்குது. இப்போ பாடுறது பார்த்தா நாம சங்கீர்த்தனமே பார்த்தா இப்போ பல ராகங்களை பாடும்போது விளையாட்டாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஆனால் இவ்வளோ தானான்னு கேட்டால் இவ்வளோ தான். நான் புதுசாக வைராகியம் அடைய வேணாமா, ஞானத்தை அடைய வேணாமா, பக்தி அடைய வேணாமா, ஞானத்தை அடைய வேணாமா, தர்மத்தை கடைப்பிடிக்க வேணாமா? இல்லை, இதுதான் எல்லாத்த விட பெரிய ஞானம், இதுதான் பெரிய வைராக்கியம், இதுதான் பெரிய ஞானம், இதுதான் பெரிய தர்மமே அப்படின்னும் போது இதுதான் சிறந்த பக்தியே நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
என்னடா இது இப்படி ஒரு வழி நம்மளுக்கு இத்தனை நாள் இருக்குதுன்னு தெரிஞ்சு கூட நம்ம வராமல் வந்துட்டோமே அப்படின்னு ஒரு மனசு உறுத்தலாகவே இருக்குது. ஆனால் நிச்சயமாக இதை கடைப்பிடிப்பவர்கள் சௌக்கியமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, எந்தவித கவலையும் இருக்காது. மனசில் வந்து அவ்வளோ தெம்பாக இருக்குது. மேலே மேலே என்னென்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு புஷ்டி உற்சாகம் கிடைக்கிறது இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது. இப்போ காலேருந்து நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருந்தோம். ஏதோ கொஞ்சம் மட்டும் ஒரு 1 ஹவர் அப்பப்போ கொஞ்சம் எடுத்து போட்டுன்னு இருக்கோம், அவ்வளோதான். நம்ம பாட்டுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ண இதுதான் கதின்னு ஆகிப்போச்சு. அப்புறமா அதை விட்டால் வேறு என்ன கதி சொல்லும் பார்க்கலாம். அவ்வளோதான், அந்த ராமநாமம் தான் கதி. ராமநாமம் சொல்வதே கலியில் கதியாம், அதையும் மறந்தால் அதோ கதியாம். அதையும் மறந்தால் அதோ கதின்னா நரகம்தான் அப்படின்னு அர்த்தம். அதையும் மறந்துட்டா நரகம்தான். அதோ கதினா நரக கதி தான் அப்படின்னு அர்த்தம். அப்போது அதை மறக்காமல் இருந்தால் உத்தம கதி, அதுதான் கலியில் கதியாம். அதாவது என்னன்னா அடைய வேண்டிய ராம உலகத்தை அடையிறது தான், அதை வைகுண்டத்தை அடையிறது தான் நோக்கமாக. அதான் சொல்கிற ராமநாமமே கதியாம். அப்போ அதை மறந்துட்டான்னா அதோ கதி, நரகம்தான் கதி அப்படின்னு அர்த்தம். அதோன்னா கீழ்முகமாக போகக்கூடிய நரக கதி அப்படின்னு அர்த்தம். அப்போது சாதாரணமாக நம்ம யோசித்து பார்த்தா விளையாட்டாக இருக்குது, ஆனால் ரொம்ப சீரியஸ் இது சீரியஸாக எடுத்துன்னு பண்ணணும். நாம சங்கீர்த்தனம் கொஞ்சம் கேப் விட்டால் கூட கல்வி உள்ளே பூந்துடுவான், உள்ளே பூந்து ஆட்டத்தை கழிச்சிடுவான். நம்ம பாவ தர்மத்தில் இருக்கிற அந்த உற்சாகத்தை குறைச்சிடுவான். டக்குன்னு பார்த்தா நம்ம மனசை புண்படுத்துகிறவர்கள் வந்து எதனா பேசிடுவாங்க, அவள் தான் உடனே நாமசங்கத்திரம் அன்றைக்கி அவுட் ஆகிடும். என்னென்னா சப்பா மூட் அவுட் ஆகிடுச்சு, இன்றைக்கி நாமசங்கத்திரம் வேணாம் அப்படி விட்டுடலான்னு தோணும். நம்மளுக்கு மனசுக்கு புண்படுத்துறதுக்கு ஆளாக இல்லை, நமக்கு தான் நம்ம உறவினர்களே இருக்கிறாங்களே, போதுமே அவங்களே. நம்மளுக்கு எந்த விதத்துலையாவது நம்மளை மனசை புண்படுத்திடுவாங்க. அவங்களும் கடைப்பிடிக்க மாட்டாங்க. நம்மளை கடைப்பிடிக்கிறவங்களையும் நம்ம உற்சாகத்தை குறைச்சி நம்மளை வந்து மேல்நிலைக்கு போகாதபடி, நம்ம பாட விடாதபடி, நம்மளுக்கு அவங்களுக்கு பயந்து நம்ம பாடுற மாதிரி பண்ணுறாங்க கூட இருக்கிற உறவினர்களே. அப்படின்னா நாமத்துக்கு தடை வருது, என்ன பண்ணுறது? ஆனால் அதையும் மீறி தான் பாடின்னு இருக்கோம். என்ன தான் நடக்கட்டும் பாடலாம், என்ன பண்ணுறாங்களோ பண்ணிட்டோம். எதுக்கும் துணிஞ்சு தான் நம்ம பண்ணுறோம். இப்போல்லாம் நாம சங்கீர்த்தனம் தடை வராதுன்னு யார் சொன்னது? நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியல, ஆனாலும் பகவான் பார்த்துக்கிறார். தொடர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணி தான் இருக்கணும். இன்னும் இடத்த மாற்றி நம்ம வேறு இடத்துல பண்ணணும், அவள் தான் பண்ணால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அப்போ தொடர்ந்து பண்ணலாம் நாம சங்கீர்த்தனம். அந்த இடத்துல பண்ணுறா அது டிஸ்டர்பன்ஸாக ஆகுதில்ல. அப்போ வீட்டில் பண்ணால் அது போல் நம்மளுக்கு தடை பண்ணுறாங்கல்ல. அப்போ நம்ம வேறு இடத்த மாற்றி வேறு இடத்துல பண்ணும்போது ஃப்ரீயாக பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. அதனால் எப்படியாவது நாமத்தை தக்க வச்சுக்கணும் நமக்குள்ளே, அதுதான் முக்கியம். அதனால் எந்த ராகத்துலையும் நம்ம ராமநாமம் பாடலாம் அப்படின்னு தான் நம்ம மெயினாக சொல்கிறோம். இப்போ நாம் வந்து இப்போ நம்ம ஒரு விஷயம் நடந்தது. நம்ம வீட்டில் தான் நம்ம பாடுறோம், வேணும்னே டிவி வச்சுட்டாங்க. டிவி வச்சுட்டு என்ன பண்ணேன்னா ரஜினி பாட்டு ஓடுது. அந்த பாட்டு நான் ராமநாமத்திலே பாடுறேனே. அவங்க பாட்டுக்கு பாட்டு போட்டாங்க, சவுண்டாகவும் வச்சு விட்டாங்க. நான் பாட்டுக்கு எனக்கு டிஸ்டர்பன்ஸே கிடையாது. நானா அப்படியே அந்த ராகத்திலே ராமநாமம் பாடினேன், அவள்தான். ராம ராமா ராம ராம ராம் ராம ராமா, இது என்ன பாட்டுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராம ராம ராம் ராம 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 ராமா ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். இப்போ என்ன ஆச்சு பாருங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க போட்டோம். எனக்கு ஒரு டியூன் கிடச்சிது, எனக்கு நாமத்துக்கு ஒரு டியூன் கிடைச்சிது. எனக்கு தான் நிறைய டியூன் இருக்குது, இருந்தாலும் வந்து இது ஒரு வித்தியாசமாக ஒரு டியூனு. ஓகே, கிடைக்கிறது ஏன் விடுவானேன்? எதிர்ச்ச லாபம் சந்தோஷம், எதிர்ச்சியாக கிடைக்குது, அது லாபம் தான் இருக்குது, அதில் சந்தோஷம் அடையணும். எப்படி சந்தோஷம்னா நாம சங்கீர்த்தனத்தினால எதிர்ச்ச லாபம் சந்துஷ்டம், இது லாபம். இந்த ஒரு டியூன் கிடைச்சது ஒரு லாபம், நமக்கு சந்துஷ்டம். எப்படி சந்துஷ்டம்னா ராமநாம் பாடி ராம 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 ராம்
அது பௌதிகமாக அந்த வார்த்தைகளை சொல்ல விரும்பல. ஆனால் அந்த ராகத்தில் ராமநாமா பாடுறேன், அவ்வளோதான். ராம 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 ராம் ராம 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 ராம. நீ வெஸ்டர்ன் மியூசிக்கே போட, இப்போ ஃபுல்லாக ஆங்கிலோ இண்டியன்ஸ்லாம் வந்து இதில் கிட்டார்லாம் வாசினா தான் பாடுவாங்க. ஓகே, அதில் கூட நம்ம ராமநாமா பாட முடியும். எந்த இசையில் வேணால் போடு, நம்ம ராமநாமத்துக்கு தடையே கிடையாது. சொல்லப்போனால் ராமநாமத்துக்கு ஏறுவாது, எரு போட்ட மாதிரி. அது ராமநாமத்துக்கு எரு போட்ட மாதிரி மேலே மேலே நம்மளுக்கு புஷ்டி. அதனால் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தான் வெறுப்பாயிடுது. என்னென்னா, நம்ம ராமநாமம் இல்லை நம்ம அவங்க வந்து என்னென்னா பௌதிகமான பாட்டு போடுறதுனால நாம் வெறுப்பாயிடும்னு அவங்க நினைக்கிறாங்க. நாம் வெறுப்பாகலை. அந்த பாட்டில் நான் பாடின பாரு, இந்த பாட்டில் இது பாடும்போது என்னென்னா நான் நல்லா உற்சாகமாக பாடின பாரு, அவங்க வெறுப்பாயிட்டாங்க. நம்ம சிரித்த உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. எப்படியே நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சிரித்த உடனே கோவம் வந்துடுது அவங்களுக்கு. நம்ம சிரித்து பாடுறோம் இல்லையா சந்தோஷமாக. எப்பவுமே நம்மளை ஒருத்தர் வெறுப்பேற்றுறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க நம்மளை வெறுப்பேற்றுறாங்க வச்சிங்களேன், அவங்க எதில் நீங்கள் சிரிச்சிங்கன்னா அவங்களுக்கு வெறுப்பாயிடுவாங்க. அது ஏன்னா எனக்கு உண்மையிலே சிரிப்பு வந்தது. அவங்கள வெறுப்பத்துக்காக நான் சிரிப்பேன். அவங்க வந்து என்ன வெறுப்பத்துக்காக நம்மளுக்கு என்னென்னா பௌதிகமான பாட்டு போட்டாங்க. நாம் என்ன பண்ணால் ராமநாமத்தில் பாடின உடனே எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. நான் யதார்த்தமாக சிரித்தேன், அவங்களுக்கு வெறுப்பாயிடுச்சு. உடனே அப்படின்னு கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, அப்புறம் நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம், அவ்வளோதான். எதுக்கு சொல்ல வரேன்னா, பகவன் நாமத்துக்கு தடையே கிடையாது. நம்மளுக்கு இடையூறு பண்ண முடியாது. அவங்க தான் வெறுப்பாகி போயிடுவாங்க, அவங்க தான் மனசுன்னு வந்து போகணுமே தவிர ராமநாமத்துக்கு எதுவுமே தடை கிடையாது. அதனால் ஜாலியாக ராமநாமம் சொல்லலாம். எதான் சொல்ல, எனக்கு விளையாட்டாக இருக்குது, எனக்கு விளையாட்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப சூப்பராக, ரொம்ப அருமையாக இருக்குது, மனசுக்கு ரம்யமாக இருக்குது. இது மாதிரி எந்த இடத்துல போய் உக்காந்தாலும் எனக்கு ராமநாமம். எனக்கு வந்து ராமநாமான்னா ராமநாமா பேங்க் இருக்குது மாம்பழத்தில், அங்கே போனால் தான் ராமநாமம் வரும். மொத்தத்தில் எனக்கு இஸ்கானில் போனால் கூட நான் ராமநாமா பாடுவேன். எனக்கு இஸ்கானில் போய் கூட ஹரே கிருஷ்ணா பாடினாங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஹரே கிருஷ்ணா பாட்டா அந்த ராகத்தில் நான் ராமநாமா பாடுவேன் அருமையாக. இப்போ ஹரே கிருஷ்ணா பாடுறாங்க, இப்போ இதை சொல்லலாம், ராம ராம ரம ராமா. அது வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண இந்த ராகத்தில் பாடுவாங்க. அவன் பாட்டுக்கு நான் பாடு கூட அழகாக பாடுவேன். ராம ராம ரம ராமா, ராம ராம ரம ராம. டிஸ்டர்பன்ஸே கிடையாது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என்னென்னா, சீக்கிரம் நிறுத்திடக்கூடாது, அவங்க தொடர்ந்து பாடணும். எனக்கு அதான் ஆசை. அப்போ தான் நம்ம கண்டினியூ பண்ண முடியும். நம்ம நாக்குலேயே நாலு ராமநாமம் வந்த மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம நாக்குலேயும் நிறைய ராமநாமம் உள்ள நம்மளுக்கு வந்து சங்கீதமும் ஒரு கீர்த்தனமும் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. ஒரு மனசுக்கு ரம்யமாகிடுச்சு, காதுக்கு இனிமேல் கேட்டேன். நம்ம ஒரு நாம சங்கீதத்துக்கு அங்கே போய் நாம சங்கீதத்துக்கு கேட்ட மாதிரி ஆகிப்போச்சு. ஹரே கிருஷ்ணா காதில் வந்த மாதிரி ஆகிடுச்சு, நம்ம வாக்கில் ராமநாமம் வந்த மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாம் சந்தோஷம் தானே. எதுவுமே அட்வான்ஸாக தானே இருக்கேன், எதுவுமே வந்து டிஸ்அட்வான்ஸாக இல்லையே, எல்லாமே வந்து நம்மளுக்கு அட்வான்ஸாக தான் இருக்குது. அதனால் நம்ம பாட்டுக்கு ராமநாமா சொல்லி ஆனந்தப்பட்டுன்னு இருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ என்ன, இப்போ ராம ராம ரம ராமா, ராம ராம ரம ராமா, ராம ராம ரம ராம. இது என்ன டியூனு? அது பழைய பாட்டு டியூனு. ஆனால் இது ஹரே கிருஷ்ணாவில் பாடுறாங்க. அது எப்படியோ சரியில்லை, ஆனால் பாடுறாங்க, நல்லாயிருக்கு. ஹரே கிருஷ்ணா செட் ஆகுது, பாடுறாங்க. ஆமாம். ஆனால் ராமநாமம் தான் எல்லாத்துக்கும் செட் ஆகுமே, எல்லா ராகத்துக்கும் ராமநாமம் செட் ஆகும், ஈஸியாக வளைஞ்சு கொடுக்கும். அப்படி நம்ம பாடுறோம். இப்போ நம்ம ஹரே ராம கீர்த்தனைக்கு போவோம். ஹரே கீர்த்தனை கூப்பிட்டவொடனே நல்லா மரியாதையாக போவோம், அழகாக உட்காந்து அங்கே என்னன்னா ஹரே ராமா. அருமையான உண்மையிலே இந்த ராமம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஹரே ராமா ராம ராம. மகாத்மா தான் ஒரு உண்மையிலே மகாரண்யம் சத்குரு முரளிதர் சுவாமிஜி எப்படிப்பட்ட ஒரு மெட்டு அழகாக போட்டிருக்காரு, எப்படிப்பட்ட ஒரு நாம சங்கீதத்தை படிச்சிருக்காருப்பா.
ராம ராம ரம ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்ம ராமநாமலே வருது, அந்த ஹரே ஹரேன்றது அடிக்கடி மறந்துது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே. இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே அழகாக உக்காந்து அதை ஆனந்தமாக கேட்டுக்கின்னு அழகாக உக்காந்து ராம ராம ரம ராம 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 ரம ராம 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 ரம ராம 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 ரம ராம ராம. எனக்கும் குறைச்சல் கிடையாது, அவங்களுக்கும் குறைச்சல் கிடையாது. அவங்களும் சொல்கிறது ஆனந்தமாக நான் கேட்குறேன், நானும் ரசிக்கிறேன். அந்த நாமா ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் வாக்கில் ராமநாமா தான் வரும். நம்ம ஒன்றுத்தை பிடிச்சிட்டோமே, அது உறுதியாக இருக்கணும் இல்லையா. பிடிச்சோம் புளியங்கப்பா பிடிச்சிட்டோம் இல்லை, நம்ம தான் பெரிய விஷயமாச்சே ராமநாமம். சிவவிஷ்ணு ஐக்கியமாச்சே, சாதாரண விஷயமா. அப்படிப்பட்ட பரபிரம்மஸ்வரூபமாகிய ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனேன்னு சொல்கிறோமே, அந்த பரபிரம்மஸ்வரூபமான ராமநாமத்தை பிடிச்சுமே இதை போய் விட்டுட முடியுமா? விட்டுடவே முடியாது இல்லையா. அதனால தான் நம்ம என்னென்னா அது பாட்டுக்கு ஹரே ராம பாட்டோம் நம்ம கேட்கலாம், நம்ம பாட்டுக்கு ராமநாமத்தில் பாடி அனுபவிப்போம். இதில் பாருங்கள், கொஞ்சம் கூட கிளாஷ் ஆகலை பாருங்கள். அதான் என்னென்னா ரெண்டுத்துக்குமே வந்து மிக்ஸ் ஆகிடல, கன்ஃபியூஷனாக ஆகலை, மிக்ஸ் ஆகலை. ஆனால் அதே சமயத்தில் அது பாட்டுக்கு ஒரு செப்பரேட்டாக தனியாக அது பாட்டுக்கு அவங்க பாடுறாங்க, நம்ம செப்பரேட்டாக தனியாக நம்ம பாடினு ஆனந்தப்படுறோம். அதுலேயும் ஆனந்தமாக இருக்குது. இது அது ஹரே ராம ஹரே கிருஷ்ணா காதில் கேட்குறேன், ராமநாமா வாக்கில் சொல்கிறேன், இவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் நான் வாக்கில் வந்துனே இருக்கு ராமநாமன்னா. இன்னும் கொஞ்சம் நேரம் கீர்த்தனை பண்ண மாட்டாங்களான்னு எனக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னா அப்போ ராமநாமா தொடர்ந்து நம்ம பாடினே இருக்கலாம். ஏன் கீர்த்தனை நிறுத்திட்டீங்க, பாடுங்க அப்படின்னா மறுபடியும் பாடுவாங்க. பரவாயில்ல, ரொம்ப ஆர்வமாக கேட்குறானேன்னு. நம்ம ஆர்வமாக கேட்குறேன். ஏன்னா ராமநாம பாடினல எனக்கு டியூன் வேணுமே. நீங்கள் பாடினா தான் அந்த ராகத்தில் நான் டியூனாக பாட முடியும் அந்த டியூனில். அதனால் நம்ம பாடுகிறது நம்ம தனியாக பாடினா கண்டுபிடிச்சிடுவாங்களே, இவன் நம்ம ஹரே ராம பாடுறான், இவன் ராமநாம பாடுறான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்களே. அப்போ கும்பலோட பாடும்போது தெரியாது இல்லையா, கேட்காது இல்லையா. இது மாதிரி திருட்டு வேலைலாம் நிறைய பண்ணுவேன். என்னென்னா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா கூப்பிடுவாங்க, ரொம்ப மரியாதையாக போவேன், சந்தோஷப்படுவேன். அங்கே போய் என்னென்னா கும்பலாக எல்லாம் ஹரே ராம பாடுவாங்க. நான் மட்டும் என் வாயிலேருந்து ராமநாமம் வரும். கும்பலில் பாடினா தெரியாது யாருக்கும் ராமநாம நம்ம தனியாக பாடுறேன்னு. ஆனால் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா பாடுறாங்கன்னு அவங்க நினச்சின்னு இருப்பாங்க. சரி, நான் பாட்டுக்கு அப்படியே வயசிச்சுன்னு அப்படியே ஹரே ராம ஹரே கிருஷ்ணா தான் கேட்டுன்னு இருப்பேன். ஆனால் ராமநாமா பாடின்னு இருப்பேன் உள்ளம். ஆனால் எப்படின்னா எல்லாம் நிறுத்திட்டாங்கன்னா ராமன்னு நம்ம மாட்டிப்போம். அதனால் நம்மளே நிறுத்த வேணாம், நீங்கள் பாடினே இருங்க, நான் ராமநாம பாடினல பாடினே இருங்க அப்படின்னு பாடுவேன். அதே சமயத்தில் ஹரே கிருஷ்ணா பாடும்போதும் ஆனந்தமாக போய் கும்பலில் உட்காந்துட்டோம்னா சந்தோஷமாக இருக்கும். ஜம்முன்னு ஹரே ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கலாம். அவன் நிறுத்தினா தான் நம்ம மாட்டிப்போம். நம்ம ராமநாம பாடுவோம்ல, இன்னும் இவன் ஹரே கிருஷ்ணா பாட சொன்னால் ராமநாம பாடுறானே அப்படின்ட்டு மாட்டிப்போம். அதனால் எல்லாத்துலையும் நம்ம மாட்டாமல் தப்பிச்சிக்கிறது என்னென்னா அவங்கள பாட என்கரேஜ் பண்ணுறது. அவள் தான் பாடினே இருக்கணும். பாடினா அப்புறம் நிறுத்தினா நம்மளும் நிறுத்திட்டே இருந்தான். நம்ம லயிச்சு போயிட்டோம்னா நம்மளால் நிறுத்த முடியாது. இந்த ராமநாமத்தை என்னால் நிறுத்தவே முடியாது. பாடினே இருக்கணும்னு தோணும். இல்லாட்டி ராம நாக்கில் சொல்லினே இருக்கணும்னு தோணும். அதில் நான் ஸ்டாப்பாக வந்துனே இருக்கும். அதனால் நம்ம எந்த கேங்கில் போனாலும் சரி அருமையாக பாட்டு வந்துட்டு சூப்பராக. இப்போ வந்து என்னென்னா அபங்கங்கள் பாடுறாங்க, இல்லை வேறு இந்த அபங்கள்லாம் பாடுவாங்க. அதுக்கும் போவேன். போய் அங்கே அபங்கள்லாம் பாடுவாங்க. அருமையாக சிப்பிலா கட்டை வச்சுட்டு அடிச்சுன்னு நல்லா ஹார்மோனியம் வச்சுன்னு தபலா வாசிச்சுன்னு அருமையாக அவங்க பாடுவாங்க. கூடவே ராமநாமம் பாடினு இருப்பேன். கும்பலில் பாடினா கேட்காது அவங்களுக்கு. ராமநாமம் பாடினா கும்பலில் அவங்க சத்தமே பெருசாக கேட்குமா. இப்போ அதே மாதிரி தான் ஹரே ராம பாடுறாங்கல்ல, அந்த இடத்துல பார்த்தா பெரிய சப்தமாக இருக்கும். அந்த சப்தத்தில் நம்ம ராமநாமா சொல்கிறது கேட்காது. ஆனால் எனக்கு கேட்கும் ராமநாமா. ஏன்னா நான் தானே சொல்கிறேன், நான் பக்கத்தில் என் காது பக்கத்தில் தானே இருக்குது, அருமையாக கேட்கும். இப்போ என்னென்னா கும்பலில் கேட்காது. ஆனால் அதே சமயத்தில் அதே மாதிரி அபங்கங்கள்லாம் பாடுறாங்க, சில பாசனம் பாடுறேன்னா அந்த இடத்துல அப்படியே ராமநாமத்திலேயே பாடுவேன். எனக்கு மொல்லமாகவே பாடிப்பேன். அப்படி பாடின்னு இருந்தால் ஆனந்தப்படுவேன். அதனால் எனக்கு எல்லாமே அனுகூலம்தான். எனக்கு அபங்கங்கள் பாடினாலும் அனுகூலம், பாசுரங்கள் பாடினாலும் அனுகூலம், 4000 திவ்ய பிரபந்தம் பாடினாலும் அனுகூலம். எனக்கு ஈவன் சிவன் பெருமானை பற்றி பாடினாலும் சந்தோஷம், தேவாரம் பாடினாலும் சந்தோஷம். அதுவும் நான் ராமநாமத்தில் பாட முடியும்.
திருவாசகம் பாடினாலும் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். அருமையான திருவாசகம், அப்படியேப்பட்ட தேன் மாதிரி இருக்கும். அப்படியேப்பட்ட திருவாசகத்தை பாடும்போது அருமையாக அவங்க பாடுக நமசிவாய வாழ்க நாதந்தால் வாழ்கன்னு பாடும்போது நம்ம பாடுக ராம 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 ராமான்னு பாடினே இருக்கும். அவள்தான், எதுக்குமே தடங்கள் கிடையாது. அதனால் வள்ளலார் பாடுவாங்க. அங்கே அகவல் பாராயணம் நடக்கும். பூசத்துக்கு மாத பூசம் வரும் இல்லையா, மாத பூசத்தில் வள்ளலார் இது பண்ணேன். அங்கே போனால் அகவல் பாராயணம் அருமையாக உட்காந்து ராமநாமா சொல்லினே இருப்பேன். அவன் பாடு அகவல் பாராயணம் காதில் கேட்ட மாதிரி இருக்கும். அழகாக உட்காந்து நல்லா நாமா சொல்லிட்டு நிம்மதியாக வரும். எங்கே கூப்பிட்டாலும் எங்களுக்கு தடை கிடையாது, போக வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போ சாய்பாபா கோயிலில் கூப்பிட்றாங்க, இப்போ நம்ம அதெல்லாம் போக மாட்டோம் அவ்வளோ. அப்படி கூப்பிட்டா சொல்கிறேன், அப்படி போனாலும் எனக்கு இடையூறு கிடையாதுன்னு சொல்ல வரேன். நம்ம அதெல்லாம் அவ்வளோ போகிறதில்ல. இப்போ வள்ளலார் சாய்பாபா இப்போ ராமநாம சங்கீதம் தவிர வேறு எதுக்கும் நம்ம போகிறதில்ல. கிருஷ்ண கோயிலுக்கு போவோம், ராம கோயிலுக்கு போவோம், அவ்வளோதான். வேறு எதுக்கும் நம்ம அவ்வளோ போகிறதில்ல. அப்படியே போகக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டதுன்னா எனக்கு தடங்கள் கிடையாதுன்னு சொல்ல வரேன். அப்படி மற்றவங்களும் சொல்கிறேன், போகக்கூடியதுன்னா ராமநாமா சொல்கிறதுக்கு தடை கிடையாது. எல்லாருமே நம்மளுக்கு வேணும். எல்லாரையும் மகாத்மாக்கள் நம்ம மதிக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாத்துலேயும் போய் எல்லாத்தையுமே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது இல்லையா. நம்மளுக்குன்னு ஒரு சிலது இருக்குது, அதை மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதனால் போன தப்பு இல்லை, ராமநாமா சொல்லிட்டு வந்துடலாம் அழகாக. இப்போ சாய்பாபா கோயில்னா ஒரு ராகத்தில் பாடுவாங்க. அந்த ராகம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராமா. சாய்பாபா கோயிலில் வேழ்காமல் பாடுவாங்க. நான் கூட சேர்ந்து அப்படியே ராமநாமத்தை அப்படியே பாடுவேன். அழகாக அப்படியே ஹம்மிங் பண்ணின்னு அப்படியே உள்ளுக்குள்ளேயே பாடுவேன். ஆனால் அனுபவித்து பாடுவேன், சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான். அது மாதிரி அதுபோல் நிர்பந்தமான சூழ்நிலையில் போயிருக்கேன். கூப்பிட்டதுனால போய் நான் அழகாக பாடிட்டு ஜம்முன்னு வந்திருக்கேன். அதனால் நம்மளுக்கு எதுவுமே தடை கிடையாது. அவரும் ராமநாம பிரியர் தான், சாய்பாபாவும் ராமநாம பிரியர் தான். ரொம்ப சந்தோஷம்தான். அதே மாதிரி வள்ளலாரும் காராய் வந்த மணி ராமநாமா பற்றி பாடியிருக்காரு. 10 பாசுரங்களும் என்ன பாடியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம்தான். எல்லாம் ராம பக்தர்கள் தான். அவர் பேரே ராமலிங்க அடிகளார், வள்ளலார் பேரே. அப்புறம் என்ன வேணும் நம்மளுக்கு? எல்லாமே ராமர் அனுகூலமாக தான் பண்ணியிருக்காரு. எதுவுமே நம்மளுக்கு பிரதிகூலமே இல்லை. அதான் சொல்கிறேன், நம்மளுக்கு கிறிஸ்டியன் பாட்டு கூட நம்ம பாட்டு வருவேன். போய் தேஞ்சினி மயிலும் அது பாடுவாங்க இல்லையா. ராம் ராம 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 ராம் ரம ராம 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 ரமா ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம. இது ஜிக்கி அம்மா பாடியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு ஜிக்கி அம்மா தான் பாடியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அருமையான பாட்டு, இது ரொம்ப பிடிக்கும். அது என்னென்னா அந்த ராகம் ரொம்ப பிடிக்கும். அதனால் எம்மதம் சம்மதம் அப்படின்னு ஆகிப்போச்சு. எல்லாத்துலேயும் ராமநாமத்தை நம்மள பாட்டு வர முடியும். இப்போ முஸ்லீம்ஸ் பாடுறாங்கன்னா அந்த பாட்டிலே நம்ம ராமநாமத்தை பாடுவோம், அவ்வளோதான். நம்மளுக்கு எதுவுமே தடை கிடையாது. எல்லாரும் வேண்டியவர்கள் தான் நமக்கு. எல்லாரும் ஓரினம், எல்லாம் ஒரு குலம், ஒரு தாய் மக்கள், எல்லாம் ஓர் இனம் ஒரு குலம், அப்படி தான். ஒரே மதம் தான், அது ராம மதம் தான். எனக்கு தெரிஞ்சது ராம மதம் தான். எல்லாரும் ராம பக்தர்கள் தான். எல்லாரும் பகவான், எல்லாரும் இறைவன் ஒருவன் தானே. எல்லாருக்கும் பேர்கள் வேணால் வேறு மாற்றி வச்சுக்கோங்க. நான் ராமான்னு சொல்கிறேன், அவங்க அல்லான்னு சொல்கிறாங்க. சில பேர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. வித்தியாசம் அது தானே. ஆனால் எல்லாம் ஒன்று தானே, பேர் தானே வேறு, இறைவன் ஒருவன் தானே. அதனால் தாராளமாக நம்ம ராமநாமா சொல்லிட்டு வந்துடலாம். ராமநாம பிரியர்களுக்கு, இப்போ ராமநாமத்தை பிடிச்சிக்கிறவங்களுக்கு எதுவுமே தடை கிடையாது. இதில் சுத்தபத்தமும் கிடையாது. ரொம்ப நம்ம எப்படி வேணால் சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம். நம்ம குளித்தாலும் சொல்லலாம், குளிக்காமல் சொல்லலாம், எந்த இடத்துலையும் சொல்லலாம். மசானத்தில் கூட சொல்லலாம், டாய்லெட்டில் சொல்லலாம், எல்லா இடத்துலையும் சொல்லலாம் இல்லையா ராமநாமா. அதை தீட்டு சமயத்துலையும் சொல்லலாம், எந்த காலத்துலையும் சொல்லலாம் இல்லையா. இதுக்கு நேரம் காலமே கிடையாது ராமநாமா சொல்கிறதுக்கு.
அப்போ இது இது எப்படி இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில. எப்போ வேணாலும் சொல்லலாம். இது இவ்வளோ சுலபமாக இருக்குது. ஆனால் ஏன் எல்லாரும் சொல்ல மாட்றாங்க? ஏன் இப்போ நாம சொல்கிற நம்மளை வந்து இவ்வளோ துவேஷம் பண்ணுறாங்க? நம்ம கூட இருக்கிற உறவினர்களே துவேஷம் பாராட்டுறாங்க. வேறு வேலை இல்லை. அதாவது என்னென்னா, இதுதான் வந்து தேவையில்லாத வேலையை நினைக்கிறாங்க. இந்த ராமநாமத்தை தேவையில்லாத பொழுதுபோக்குறேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. வீண் வேலை அதாவது என்னென்னா, இது வேலை வெட்டி இல்லாதவங்க செய்கிற வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னது வேலை வெட்டி இல்லாதவங்க செய்கிற வேலை இது இந்த ராமநாமா சொல்கிறது. இவன் பாடு காலாட்டின்னு பாடு ராமன் பாடினா ராமர் எதுவும் குத்துருவாரா? ராமராமன் பாடினான் என்ன கிடச்சிடும் அப்படின்னு. இது வந்து என்னென்னா தேவையில்லாத வேலையான்னு நினைக்கிறாங்க இந்த ராமநாமத்தை. அப்போ பிரயோஜனமற்றதான் நினைக்கிறாங்க. உண்மையிலேயே சத்தியமாக மனுஷ பிறவி எடுத்தவன் உருப்படியாக ஒன்று செய்யணுன்னா அது ராமநாம ஜபந்தான், ராமநாமா சொல்கிறது தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? மகான்களெல்லாம் யோகினாம் திருப நிர்ணீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம் ஏதன் நிர்வித்தியமானாலாம் இச்சதாம் அகுதோபயம் யோகினாம் திருப. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது மாதிரி ராமநாமத்துக்கு எந்த தடையும் கிடையாது. நான் ராமநாமம் சொல்ல தடைகள் எல்லாம் விலகும். அதனால் வந்து எந்த மதமும் தடை கிடையாது, எந்த பாடல்களும் தடை கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நம்ம சொன்னதே திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் மறுபடியும் இது சொல்கிறேன். எந்த ராகத்துலேயும் நீங்கள் பாடலாம், எதுவுமே தடை கிடையாது. எந்த இடத்துல கூப்பிட்டாலும் போகலாம். ஆனால் அங்கேயும் போய் ராமநாமம் பாட்டு வரலாம். அதை தான் நம்ம இப்போ மெயினாக வலியுறுத்துகிறேன். ஏன்னா அதே கிருஷ்ணப்பா சொன்னாலும் போகலாம், ஹரே ராமா கூப்பிட்டாலும் போகலாம், ராமநாமத்தை கூப்பிட்டாலும் போகலாம், வள்ளலார் கூப்பிட்டாலும் போடலாம். கிறிஸ்டின்ஸை வந்து பாட்டு பாடுறாங்கன்னா அந்த இடத்துல அந்த பாட்டும் பாடலாம். எல்லா இடத்துலையும் வள்ளலார் சாய்பாபா இதுலேயும் போகலாம், வள்ளலார் இதுலேயும் போகலாம். இன்னும் வேறு அம்மனுடைய இதுலேயே போகலாம் தாராளமாக. எல்லாத்துலேயும் ராமநாமத்தை பாட முடியும். எல்லாத்துலேயும் உங்கள் பக்திக்கு தடை கிடையாது. அவள் ராமநாமம் சித்தி அடைஞ்சிச்சின்னு அர்த்தம். ராமநாமம் சித்தி அடைஞ்சதுனால தான் எதுவுமே தடையாக முடியல. ராமநாமம் பாடுக்கு அப்படியே ஃப்ளோவாக அப்படியே நம்மளுக்கு சோலவாக நம்மளுக்கு அப்படியே தொடர்ந்து நாக்கில் வந்துனே இருக்குது. ராமநாமம் அப்படியே வந்துனே இருக்குது. பிரவாகம் மாதிரி, கங்கா பிரவாகம் மாதிரி வந்துனே இருக்குது வாக்கில். என்ன அந்த நாமம் ராமநாமம். அப்போ நாம சித்தி நம்மளுக்கு நாம சித்தி ஏற்பட்டுச்சுன்னு அர்த்தம். நம்ம பாட்டுக்கு ராமநாமம் பாடினே இருக்கலாம் பாருங்கள். ஒரு ஜாலியாகவும் இருக்குது பாருங்கள். இது இப்போ யாருக்கும் நம்ம வந்து என்னென்னா, நான் அங்கே போக மாட்டேன், நான் இங்கே போக மாட்டேன், அவங்களுக்கு எனக்கு பிடிக்காது. இல்லை நாங்கள் ஒரு வழியில் போகிறோம், நான் இந்த மார்க்கம் போகிறோம், அந்த மார்க்கத்தை நான் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பகிச்சு வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள். யாருக்கு இடத்துலையும் முகத்தை திருப்பின்னு போக வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள். எல்லாரையும் வர இருக்கலாம், எல்லா இடத்துலையும் போகலாம். ஆனால் நம்ம ராமநாமத்தில் நினைச்சு நிற்கலாம். அதாங்க ஒரு பியூட்டி ராமநாமத்தில். இதை நம்ம ஏற்கனவே சொன்னாலும் திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, ஏற்கனவே ஒரு உபன்யாசம் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா, ஞாபகப்படுத்தணும் இல்லையா, மறந்துடக்கூடாது இல்லையா. ராமநாமத்தை தனியாக உட்காந்துன்னு ராமநாமா சொன்னால் தான் ராமநாமா. மற்ற இடத்துலாம் போனால் ராமநாமா சொல்ல முடியாது, அங்கெல்லாம் போனால் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. அந்த நினைப்பை போக்கணுறதுக்காக தான் இப்போ நம்ம இதை சொல்லி வலியுறுத்துகிறோம். நல்லா புரிஞ்சுங்க, எதுவுமே தடை கிடையாது ராமநாமத்துக்கு. ராமநாமத்தினால் ஒன்றா மற்றவங்களுக்கு தடையாகுமே தானே. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரஜினி பாட்டு போட்டாங்க, நான் என்ன பண்ணேன், அந்த பாட்டு பாடினேன் சொல்ல இல்லையா, அந்த வார்த்தை தான் பாடலையே தவிர ராமநாமம் பாடினேன். எனக்கு தடை கிடையாது. என்னன்னா நம்ம தான் அவங்களுக்கு தடையாயிட்டோம், அவங்க பாட்டு கேட்குறதுக்கு தடையாயிட்டோம். ராமநாமத்துக்கு தடையாகாது. ராமநாமம் அதை போய் தடை பண்ணிட்டோம். அதான் ஒரு பியூட்டி. எப்படியாப்பட்ட எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜினா வரட்டும், எப்படியாப்பட்ட புது பாடலாம் வரட்டும், புது பாட்டெலாம் வரட்டும், ராமநாமத்தை கெடுக்கும். இது பழையசு தான், ராமநாமம் பழசு தான். இப்போ ரஜினி பாட்டுன்னு சொன்னால் அதெல்லாம் புதுசு தான், ஓகே. ஆனால் ராமநாமம் ரொம்ப ரொம்ப பழசு, புரியுதுங்களா. இது கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே, உலகம் ஆரம்பித்த காலத்துலேருந்தே ராமநாமம் இருக்குது. பிரணவம் எப்போ ஆரம்பிச்சது தெரியாது. அது மாதிரி ராமநாமம் எப்போ ஆரம்பிச்சது அதுவும் தெரியாது. இதுக்கு ஆதி அந்தம் கிடையாது. ராம்ன்ற பிரணவம் தான் அது. ஓம்ன்ற பிரணவம் தான் ராம்னு நம்ம ஜெபிக்கும்படியாக வந்தது. ஓம் வந்து எல்லாத்துக்கும் அதிகாரம் உண்டு. ஆனால் ராமநாமம் சொல்கிறதுக்கு எல்லாருக்கும், ஓம் சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் கிடையாது, சன்னியாசிகளுக்கு தான் அதிகாரம். ஆனால் ராம் சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு, ராமான்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு, புரியுதுங்களா. அதனால் வந்து அந்த பிரணவம் தான் இந்த ராமா அப்படின்ற நாமத்தில் வந்திருக்கு, நாம வடிவத்தில் வந்திருக்கு. இது வந்து என்னைக்கு தோன்றுச்சுன்னா, என்னைக்கு தோன்றுச்சுன்னே தெரியாத அளவுக்கு பழமையானது. ஆனால் இன்றைக்கி புதுமையாக வரக்கூடிய எல்லா பாடல் வரியிலையும் இந்த ராமநாமத்தை
அப்போ அன்றைக்கே இந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி பாடுற மாதிரி அப்படி நாமத்தை வச்சுருக்காங்களான்னா இல்லை, எந்த டியூனுக்கும் ராமநாமம் பாட முடியும். ஏன்னா அந்த பிரணவத்திலேருந்து வந்தது தானே, அந்த 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 ஓங்காரன்ற சப்தத்துலேருந்து வந்து தான்ப்பா சப்த ஸ்வரங்களும், அந்த சப்த ஸ்வரங்களுடைய கலப்படம் தான்ப்பா இந்த இத்தனை ராகங்களும் இத்தனை மெட்டுகளும் கோடிக்கணக்கான ராகங்கள்லாம். இதெல்லாம் அதுக்கு உட்பட்டது தானே, அந்த ராமநாமத்துக்கு உட்பட்டது தானே. அந்த ராமநாமத்துக்கு உட்படாமல் எப்படி இருக்கும் அந்த ராகங்கள்லாம்? அப்போ எந்த ராகத்தில் ராமநாமம் ஏன் பாட முடியாது? அப்போ எந்த ராகத்தில் ராமநாமம் பாட முடியும்ல? அப்புறமா என்ன? ஏன்னா அதுலேருந்து வந்தது தானே, ராமநாமத்துலேருந்து வந்தது தானே இந்த ஸ்வரங்கள்லாம், இத்தனை மெட்டுகளும் இத்தனை ராகங்கள்லாம். அப்புறம் என்ன? அப்போ ராமநாமத்தில் ஏன் பாட முடியாது? ராமநாமத்துலேருந்து வந்தது, ராமநாமத்தை வச்சு தாராளமாக பாடலாம் எந்த மெட்டுகள்லையும். அதனால் தாராளமாக பாடலாம், எதுவுமே தடை கிடையாதுங்க சொல்ல வந்தேன். எந்த மதமும் தடை கிடையாது, எந்த பக்தியில் பல வழிமுறைகள் இருக்குது, எந்த வழிமுறையும் நம்மளுக்கு தடை கிடையாது. எல்லாமே நம்மளுக்கு அனுகூலம் தானே தவிர எதுவுமே பிரதிகூலம் கிடையாதுன்றதுக்காக தான் சொல்ல வந்தேன். அதனால் எங்கே வேணாலும் ராமநாமம் பாடலாம். பஜனையில் கூட பாடுறாங்க. இப்போ சங்கர் சக்கரதர அது கொஞ்ச நேரம் என்ன பண்ணேன், அதில் நாம சங்கீர்த்தனம் பண்ணேன் கொஞ்ச நேரம், நல்லாயிருக்கு. ராம ராம ரம ராம ராம ரம ராம ராம ரம ராம 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 ராம் ராம 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 ராம் ராம. அது கொஞ்சம் தான் சின்ன பாட்டு அது. சரி, அது வரைக்கும் பாடி நம்ம முடிச்சிட்டோம். அது மாதிரி எல்லா ராகங்களும் நம்ம ராமநாமத்தை வச்சு பாடலாம். 2 அக்ஷரம்தான் ராமா. ஆனால் இவ்வளோ விளையாட்டு விளையாடுறோம், இத்தனை ராகங்களில் பாடுறோம், ஆனந்தப்படுறோம் இல்லையா? அது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இது என்னென்னா, சரி இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன். என்னென்னா, பௌதிகமான ராகம் தானே இது. இப்போ நம்ம மற்ற ராகம், ராமநாமத்துக்குன்னு தனி ராகம்னு ஒன்று உண்டாருண்ணா, ராமான்னு நாமந்தான் உண்டே தவிர இந்த ராமநாமத்துக்கு இந்த ராகம் தான் அப்படின்னு எங்கன்னா விதிக்கப்பட்டிருக்காங்கண்ணா? யாருன்னா சொல்லி வச்சுருக்காங்களா? இல்லை ராமநாமம் இந்த ராகத்தில் தான் பாடணும், ராம 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 ராமா அப்படின்னு அந்த ராகம் தான் பாடணும். இல்லைண்ணா ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ரகுபதி ராகவ ராஜாராம் பதித சீதாராம் அப்படின்னு பாடுறாங்களே, அதனால் அந்த ராகத்தில் தான் பாடணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டா கிடையாது. ராமநாமத்துக்கு எந்த அதுக்கு ராகம் எந்த ராகத்துலையும் பாடலாம், அதுக்குன்னு தனி ராகம் ஏற்படுத்தி வைக்கல. ராமநாமா நீ எந்த ராகத்துலலாம் பாடிக்கும், அது கீர்த்தனமாக அப்படின்னு தான் நம்ம ஹாயாக ஃப்ரீயாக விட்டாங்க. அப்படின்னும் போது நம்ம எந்த ராகத்துலையும் பாடலாமே. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பௌதிகமான ராகம் சில பேர் என்னென்னா, தெய்வீகமான பாடல்கள் வேணா அந்த ராகத்தில் வேணா ராமநாமம் பாடலாம். பௌதிகமான இப்போ சினிமா பாடல்கள் இருக்குது, அதெல்லாம் ராகத்தில் நீ பாடலாமா? ஏன் பாடக்கூடாது? நம்ம என்ன அந்த வார்த்தைகளை நம்ம பாடலையே, அந்த வார்த்தைகளை பாடலையே. அந்த சினிமா பாட்டினோன்னா அந்த சினிமா பாட்டுகளை பாடலையே. அந்த சினிமா பாட்டில் உள்ள ராகத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம், அந்த ராகத்தில் தானே. ஏன்னா சொல்லப்போனால் சினிமாவில் உள்ள பாடல் ராகத்தெல்லாம் இதுலேருந்து அந்த ராமநாமத்துலேருந்து வந்தது தானே. அந்த ராகங்கள்லாம் சப்த ஸ்வரங்கள்லேருந்து வந்தது தானே. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் எல்லாம் அதுலேருந்து வந்தது தானே. அப்படி இருக்கும்போது இப்போ இதுலேருந்து நம்ம திருடுறதா அர்த்தம் கிடையாது. சொல்லப்போனால் அதுலேருந்து தான், அந்த சப்த ஸ்வரங்கள்லேருந்து தான் இவங்க எடுத்தாங்க. பல மியூசிக் டைரக்டர்லாம் பல ராகங்களில் பாடுறாங்க, புரியுங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ராகங்கள்லேருந்து நம்ம ராமநாம பாடுறது தப்பு கிடையாது, தாராளமாக பாடலாம். நமக்கு மனசுக்கு ரம்யமாக இருக்குது சொல்லப்போனால். சரி, அப்படின்னா நான் பல பௌதிக ராகங்களை நான் பாடுறேன் அப்படின்னா எனக்கு இது அபராதம் சொன்னால், நாம அபராதம், இது நாம அபராதம், நீ பௌதிகமான இது போல் சினிமா பாட்டு ராகத்தெல்லாம் பாடக்கூடாது, இது தப்பு அப்படின்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ராகத்தெல்லாம் பாடுறீங்களே, ராம ராம ராம் ராம ராம ராம், இது சினிமா பாட்டு ராகம் தான் இருக்கட்டும். சரி, அப்படி பாடுறீங்க, அப்போ அது தப்பு. நீங்கள் தெய்வீகமான ராகத்தில் பாடினா பரவாயில்ல, சினிமா பாட்டு ராகத்தில் பாடுறது தப்பு அப்படின்னா நாம அபராதம் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சிங்களேன். சரி, நான் நாம அபராதம் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். இப்போ ராமநாமா நான் பௌதிகமான ராகங்களை சினிமா ராகங்களை பாடுறேன். பாடினா ஒன்று எனக்கு நியாயமாக பார்த்தா நான் அபராதம் பண்ணுறதுன்னா மறுபடியும் நான் ராமநாமா என் நாக்கில் வரக்கூடாது, நான் சொல்லக்கூடாது. நியாயமாக பார்த்தா அப்படி தான். ஆனால்
எனக்கு ஒவ்வொரு நாளும் நாமம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. 2-3 வாரமாக ராமநாமத்துக்கு போல் இந்த பௌதிகமான ராகம், இந்த சினிமா பாட்டு ராகம் தான் பாடினேன். நிறைய பாட இன்னும் பாடணுன்னு ஆசை வந்தது. பாட இதுதான் முக்கியமானது, நாமா தான் முக்கியமானு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். அப்புறம் அந்த ராகத்தில் பாடும்பொழுது எனக்கு மேலே மேலே ஆசையை தோண்டுது. நிறைய நாமா சொல்ல வைக்குது. அகண்ட நாமா பாடியிருக்கோம், நம்ம அகண்ட நாமா கீர்த்தனம் பண்ணியிருக்கோம், அகண்ட நாமா நிறைய பாடியிருக்கோம். நைட் அண்ட் டேவும் பாடுறேன். இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கு. அவள் ராமநாமத்தை இன்னும் அதிகரிக்க செய்தா, ராமநாமத்தை குறைக்குதா? நான் பௌதிகமான ராகம் தான் பாடுறேன்ப்பா, சரிப்பா, தப்பு, சரி, ஓகே. ஆன்மீகமாக நல்ல ஒரு தெய்வீகமான ராகங்களை தான் கர்நாடக மியூசிக்கில் போடுறாங்க இல்லையா, பஜனை பாடல்லாம் பாடுறாங்க இல்லையா, பழமையான இப்போ பழைய பாகவதர்கள்லாம் பாடியிருக்காங்க இல்லையா, அந்த மெட்டில் தான் பாடணும் அப்படின்னு வச்சிங்களேன். சரி, நான் அப்படி பாடல, எனக்கு அது வரல, எனக்கு அதில் அந்தளவுக்கு ருச்சிக்கல. சரி, ஓகே. நம்ம பௌதிகமான சினிமா பாட்டு ராகத்தில் பாடினா அவனை நியாயமாக பார்த்தா எனக்கு ராமநாமா நாக்கில் வரக்கூடாது, எனக்கு பக்தி குறையணும் இல்லையா? ஆனால் பார்த்தா அதிகமாகுது. ராமநாமா இன்னும் அதிகமாக சொல்லணும்னு தோணுது. நிறைய அகண்டமாக நிறைய நாமசங்கீர்த்தனம் பண்ணணும்னு தோணுது. ஏன் அவள் தோணுது? அப்போது இத்தனை நாள் போகாமல் 2-3 வாரமாக நம்ம ராமநாமத்துக்கு போகாமல் இருந்த நாம இப்போ மறுபடியும் ராமநாமத்துக்கு போகணுன்ற ஆசையை தூண்டுதே ஏன்? ராமநாமத்தை நிறைய பேருக்கு பிரச்சாரம் பண்ணணும், நிறைய ராமநாம நோட்டை கொடுத்து எழுத வைக்கணுன்ற ஆசை உண்டாகுது ஏன்? அது இல்லாமல் பல ராகங்களில் நம்ம பாடு மேலே மேலே சந்தோஷம் அதிகமாகுது, ஆனந்தம் அதிகமாகுது, உற்சாகம் அதிகமாகுது, தெம்பு குறையல, நல்ல தெளிவான சிந்தனை உண்டாகுது, நல்ல ஸ்பஷ்டமான பேச்சு உண்டாகுது, எல்லாமே உண்டாகுது. ரொம்ப தடுமாறுறவன் தான் நான். ஆனால் அந்த ராமநாமா கீர்த்தனை பண்ணிட்டு நம்ம உபன்யாசம் பண்ணுவோம், இல்லாட்டி பாராயணம் பண்ணால் ஸ்பஷ்டமாக வருது. நல்லா ராமநாமா நல்லா கீர்த்தனை பண்ணிட்டு நிறைய நேரம் அப்புறமா நம்ம பாகவத பாராயணமாக ராமாயண பாராயணமாக ஸ்பஷ்டமாக வருது. நல்லா ஃப்ளூயன்சியாக நம்ம பாட்டுக்கு பேசுகிறோம், ஃப்ளூயன்சியாக நம்ம பாகவத பாராயணம் பண்ணுறோம், ராமாயண பாராயணம் பண்ணுறோமே. அப்போ என்னன்னா, அப்போ நான் பௌதிகமான பாட்டில் தானே ராகத்தில் தானே ராமநாமா பாடினேன் அப்படின்னா எனக்கு வரக்கூடாது. பாகவதம் பாராயணம் பண்ணுறதுக்கு புத்தி வரக்கூடாது, ராமாயணம் பாராயணம் பண்ணுறதுக்கு புத்தி வரக்கூடாது. என் பக்தி குறையணும். நான் அபராதம் பண்ணியிருந்தான், நாம அபராதம் பண்ணியிருந்தான் இல்லையே, எனக்கு நாம விருத்தி ஆகுதே, நாம நிவிருத்தி ஏற்படல, நாம விருத்தி ஆகுதே, எனக்குள்ள நாம விருத்தி ஆகுது. மேலே மேலே நிறைய நாமா சொல்லணுன்ற ஆசை வருது. அதை 4 பேருக்கு பிரச்சாரம் பண்ணணும். அப்படி நிறைய யூடியூப்பில் பார்த்தா எத்தனை ராகங்களில் பாடிக்கிறேன் பாருங்கள். இன்னும் நிறைய நாமா போதாது, இன்னும் நிறைய நாமா சொல்லணும், நாம சங்கீதம் பண்ணணுன்ற ஆசை தானே அதிகமாகுது. யோசிச்சு பாருங்கள். இப்போ அந்த உற்சாகத்தில் தானே இப்போ நான் நாம மகிமை பற்றி பேசுகிறேன். அப்போ ராகம் முக்கியமே இல்லை. ராகம் உனக்கு பிடிச்ச ராகத்தில் நீ பாடலாம், எந்த ராகத்துலையும் பாடலாம். ஆனால் அந்த வார்த்தைகளை பௌதிகமான அந்த சினிமா பாட்டு வார்த்தைகளை ஒன்றா நீங்கள் பயன்படுத்தாமல் இருங்க. ஆனால் அதனுடைய ராகங்களை நீங்கள் தாராளமாக அந்த சினிமா பாட்டு ராகத்தில் தாராளமாக ராமநாமா பாடலாம். நான் அப்படி பாடுறேனே, பாடினவொடனே எனக்கு பக்தி குறையிலையே, பக்தி அதிகமாகுது. ராமநாமா சொல்கிறதுல எனக்கு பிரீத்தி அதிகமாகுதே, வாக்கில் ராமநாமா அதிகமாக வருதே. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்போது நமக்கு எதுவுமே ஒரு டேஸ்ட்டாக கொடுத்தா தான் நம்மளால் அனுபவிக்க முடியும். இப்போ ஒரே ராகத்தில் பாடினேன், நேற்று 1 மணி நேரம் பாடினேன், ஒரே ராகத்தில் 1 மணி நேரம் தான் பாட முடியும். ஒரே ராகத்தில், ஆமாம், ஒரே ராகத்தில் 1 மணி நேரம் 1 மணி நேரம் பெரிய விஷயம். நம்மளுக்கு டியூன் மாற்றினா தான் நல்லாயிருக்கும். டியூன் மாற்றினா சூப்பராக இருக்குப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் பாடலாம்ப்பா இந்த ராகத்தில் அப்படின்னு ஆசை தூண்டுது. இல்லை நம்ம ஒரே ராகத்தில் பாடினா என்னென்னா பல்ல கடிச்சின்னு பாடணும். ஏன்னா இது தபசு, நாம ரொம்ப வசதி. நம்ம கீர்த்தனது எழுந்துக்கொண்டு வந்து நம்மளை மனசு நம்மளை புல் பண்ணோம், நம்மளை மனசு புல் பண்ணோம். அப்படியே நம்மளை வெளியே எழுந்துக்கோ, போதும், நாளைக்கு பண்ணிக்கலாம், போதும், இவ்வளோ நேரம் பண்ணதே போதும், இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இது 1/2 மணி நேரம் பண்ணது, அதுவே ரொம்ப போதும், இத்தான எத்திக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம மனசானது வெறுப்பாக அந்த ராமநாமத்தில் சுவைக்கலையே, அதில் மனசு லயமாகலையே. ஏன்னா நம்ம ஒரே ராகத்தில் பாடுறோன்னா ஒரே ராகத்தில் எவ்வளோ நேரம் பாடுவேன்? ஒரு மனுஷன் எவ்வளோ பாடுவான்? பாடுனா பழக்கம் வரணும். நம்ம நாமத்தில் ருச்சி ஏற்பட்டவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை, நல்லா சந்தோஷமாக பாடுவாங்க அந்த ராகத்திலே. அது ஒரு கண்டிஷனாக இருக்கணும். அது நாமத்தில் ருச்சி ஏற்பட்டவங்களுக்கு ஓகே, பக்குவமானவங்களுக்கு ஓகே. பக்குவமடையாத ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பாமர மக்கள்லாம்? உனக்கு பிடிச்ச ராகத்தில் அப்போ ஃப்ரீடம் கொடுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் நீங்கள் ராமநாமத்தை விடாமல் ராமநாமத்தை பாடுங்க. ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு பௌதிகமான ராகத்தை பாட்டோம் தாராளமாக. நீ எந்த ராகத்துலலாம் பாடு, நீ ராமநாம நாக்கில் வந்தால் போதும், தாராளமாக பாட்டோம். அவங்கள ஃப்ரீடமாக விடுங்க, அவங்கள ஃப்ரீடமாக பாட சொல்லுங்கள் அவங்களுக்கு பிடிச்ச ராகத்தில். ஆனால் ராமநாமத்தை தவிர வேற ஒரு வார்த்தை வரக்கூடாது, அந்நிய வார்த்தை வரக்கூடாது.
அனன்யா சிந்தையத்தான் பகவான் கீதை சொல்லலாம். அப்போ அந்நிய சிந்தனை இல்லாமல் அனன்ய சிந்தையோடு தான் பகவானை வழிபடணும். உபாசிக்கணும். அப்படின்னா அவனா அந்த நாமத்தை தவிர வேறு எந்த வார்த்தைகளும் வரக்கூடாது வாக்கில். மனசில் சிந்தனை இருந்தால் தான் வாக்கில் வெளியே வரும் இல்லையா? அப்போ எந்த சிந்திக்கணும்? ராமநாமம் சிந்திக்கணும். அப்போ ராமநாமம் தான் வாக்கில் வரும், வேறு வார்த்தை வரக்கூடாது. அப்படின்னா தாராளமாக பாடலாம் எந்த ராகத்துலையும். அப்படி பாட என்கரேஜ் பண்ணால் தான் நிறைய நாமா சொல்கிறவங்க வருவாங்க. நிறைய பேர் நாமா சொல்லுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கே, பரவாயில்லையே, அப்போ நான் இந்த ராகத்தில் பாடலாம். ராம 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 ராம் ராம 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 ராம் ராமா ராம் ராம ராம ராம் அப்படின்னு பாடும்போது நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ராகத்தெல்லாம் பாடினா. நல்லா தானே இருக்கே, ஏன் அதை மிஸ் பண்ணுவானே? நாக்களை எத்தனை ராமநாமம் வந்துச்சு பாருங்கள். ராம 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 ராம் 5-6 எத்தனை நாமம் வந்துச்சுங்க. இதுலேயே 10-15 நாமம் உடனே வந்துச்சு பாருங்கள். இதே நம்ம ஓரில் நம்ம சாதாரணமாக ராம 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 ராமான்னு சொன்னால் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் சொல்லுவோம், அவள் தான் தாக்கு பிடிக்க முடியும். வேறு நம்ம பிடிக்காத ராகம், ஆனால் மற்றவங்களுக்கு பிடிச்ச ராகம், அவங்க பாகவதர்கள் அவங்க பாடுறாங்க, அவங்க மேலே ஒரு மரியாதைனால நம்ம கூட சேர்ந்து உட்காந்து பாடுவோம். நிறைய பேர் பார்த்தா அரை மணி நேரத்தில் எழுந்து போயிடுறாங்க. பாகவதர்கள் கூட சேர்ந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணுறாங்க. நாமசங்கீர்த்தனம் பண்ணோடனே அது அப்படியே லயமாயிடும் இல்லையா? மெய் மறந்து போனோம் இல்லையா? லயம் ஆகலையே. ஏன்னா நாம ஆரம்ப நிலையில் எல்லாருக்கும் நாம ருச்சி ஏற்பட்டுறாது. ராமநாமத்தில் எடுத்த உடனே எல்லாருக்கும் ருச்சி ஏற்படாதுப்பா. ஃபஸ்ட்டு நல்லா அபியாசம் ஆகி அப்புறமா என்னன்னா அவங்கள ராகத்தை விட்டுடுவாங்க, அப்புறமா நாமத்தை பிடிச்சிப்பாங்க. தியாகராஜ சுவாமிகள் மாதிரியே எல்லாருக்கும் நாம ருச்சி ஏற்பட்டுடும். 96 கோடி ராமநாமம் ஜெபிச்சாரண்ணா, அவருனா கடினமாக பல்ல கட்சின்னு ஜெபிச்சாரா? அந்த நாமத்தில் எந்த ருச்சிரா ராமநாமம் எந்த ருச்சிரான்னு அவர் பாடினார். ஏன்னா அந்த நாம ருச்சி ஏற்பட்டதுனால தான் அவரால் 96 கோடி நாமம் சொல்ல முடிஞ்சுது. நாமத்தில் ருச்சி இல்லாதவங்க அவ்வளோ நாமம் சொல்ல முடியாது. ஹரிதாஸ் தாக்கூர் 3 லட்சம் 3 லட்சம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னாருன்னா அவரால் அந்த நாமத்தில் அவ்வளோ ருச்சி ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அவரால் 3 லட்சம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்ல முடிஞ்சுது. ருச்சி இல்லாமல் நீங்கள் கண்டிஷனாக பல்ல கஷ்டம் சொன்னால் விட்டு போயிடும். சாதனை பண்ணால் சோதனை நிச்சயம். கொஞ்ச நாள் பண்ணுவீங்க, அப்புறம் விட்டுருவீங்க. கொஞ்ச நேரம் பாடுவீங்க, அப்புறம் விட்டுடுவீங்க. ஆனால் அது ருச்சியோடு பண்ணும்போது, இஷ்டத்தோடு பண்ணும்போது, அனுபவித்து பண்ணும்போது, இதுதான் கதின்னு பண்ணும்போது, இதை தவிர நம்மளுக்கு கதி இல்லை, இது நம்ம விடக்கூடாது அப்படின்னு நம்ம பண்ணும்போது அதில் ஆட்டோமேட்டிக்காக லயம் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன். அதை நம்ம உயர்சத்தியாக மதிக்கணும். அதை உயர்வாக அந்த நாம தர்மத்துக்கு சமமாக வேறு எந்த தர்மத்தையும் வைக்கக்கூடாது. அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு உயர்வாக நாமத்தை மதிக்கிறவங்களுக்கு அது அப்புறமா உங்களால் விட முடியாது. புரியுதுங்களா? இப்போ நீங்களாக இழுத்து பிடிச்சா கூட நம்ம டக்குன்னு நம்ம போதும்பா, அரை மணி நேரம் ராமநாமம் போதும்பா அப்படின்ட்டு ஒரே ராகத்தில் பாடினா. இப்போ பாகவதர்கள் பாடுறாங்க, பழைய ராகத்தில் பாடுறாங்க, நல்லா தான் இருக்குது. அந்த ராகம் நான் தப்புன்னு சொல்ல வரல. இப்போ புதுமையாக வரவங்களுக்கு அது இனிக்குமான்னு தெரில, ஆனால் இனிச்சதுன்னா சந்தோஷம்தான். அந்த ராகத்தில் எவ்வளோ ராகங்கள், நல்ல பழைய ராகங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் மெட்டு போட்டு அவங்களுக்கு பிடிச்ச ராகங்களை பாடுறாங்க. இன்றைக்கி ராமநாமத்திலே அவங்களுக்கு பிடிச்ச ராகமே பாடுறாங்க. அது பழைய இது மாதிரி நம்ம சம்பிரதாயப்படி வர ராகங்கள் மட்டும் கிடையாது, சாதாரண ராகங்களையும் இப்போ பாடுறாங்க. எல்லாமே வந்துட்டாங்க, இப்போ எல்லாமே பாடுறாங்க. சாதாரண ராகம், பௌதிகமான ராகங்களையும் பாடுறாங்க. எதுக்கு சொல்ல அவங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடினா தான் ரொம்ப நேரம் பாட முடியும். இப்போ ஒரு பாகவதர்னா பெரிய பாகவதர் தான், அவர் மேலே எனக்கு மரியாதை இருக்குது. அவர் என்னென்னா அந்த பழைய ராகத்தில் பாடுறாரு, ஆனால் எனக்கு ருச்சி இல்லை. அவர் ஆனால் அவர் கூட 4 பேர் 4 சிஷ்யர்கள் பாடுறாங்க. ஏன்னா அவர் மேலே உள்ள குரு பக்தினால் பாடுறாங்க, அது ருச்சிக்குது. நான் புதுசாக போகிறேன்னு எனக்கு அதில் ருச்சி இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? அவங்க வாயை தான் பார்த்துன்னு இருக்கணும். ராமா 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 ராமா. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் எப்படி டக்குன்னு எழுந்தால் அவர் தப்பாக நினச்சிப்பாரோ அந்த பாகவதர், டக்குன்னு நடுவில் எழுந்துட்டா தப்பாக நினச்சிப்பாங்களா? இல்லாட்டி நான் என்ன பண்ணுறது? ஆனால் டக்குன்னு சரி ஃபோன் பண்ணுற மாதிரி டக்குன்னு ஃபோன் எடுத்துன்னு வெளியே போயிடுவாங்க. அப்படின்னா நான் புதுசாக வரவங்களும் அப்படி தான் யோசிப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா தனி சிஷியர்கள் இருப்பாங்க. அவர் குரு கட்டுப்பட்டதுனால அது அவங்களுக்கு பிடிச்ச அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதில் குருனுடைய பக்தினால் அவங்க பாடுவாங்க. ஆனால் அந்தரங்க ஆத்மாவில் கேட்டேன்னா இது பிடிச்சி தான் பாடுறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது கடமை, இது நாம ரொம்ப வசதி, அதனால் பாடுறோம். ஆனால் மனசு ரமிச்சு லயிச்சு நம்ம பாடுறோன்னு சொன்னால் அது குரு பக்தினால் பாடுறோன்னா பாடலாம், எவ்வளோ நேரம் வேணால் பாடலாம். குருனுடைய கிருபையினால் அது நம்மளுக்கு வந்துடும். அதில் சலிவு தட்டாது, நம்மளுக்கு ருச்சியாகவே பாடுவோம். ஆனால் நம்ம புதுசாக போகிறவங்களுக்கு அந்த ஈடுபாடு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடுங்க தாராளமாக ராமநாமம். கடைசி இப்போ மட்டும் இல்லை, ஆரம்ப நிலையில் மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் அந்த ராகத்தில் கூட பாடுங்க.
உங்களுக்கு உங்களுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகணும். உங்களுக்கு மனசில் ராமநாமம் எழுதணும். எழுதிய சித்திரம் போல் உன் நாமம் வந்து உன் தலையில் எழுதி வச்சிடணும். உனக்கு இனிமேல் ராமநாமா தான். உன் ஹிருதயத்தில் அந்த ராமநாமா வந்து அழிக்க முடியாதபடி எழுதி வச்சிடணும். அந்த அளவுக்கு ராமநாமா பதியணும்னா உனக்கு பிடிச்ச ராகத்தில் பாடினா தான் பதியும். மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆகும் ராமநாமா. அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடுறது தப்பே கிடையாது. இப்போ நியாயமாக பார்த்தா நான் பிடிச்ச ராகத்தில் பாடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னென்னா இது நாம அபராதம் பௌதிகமான ராகங்களில் பாடுறேன். நாம அபராதம் நட்டக்கமாக எனக்கு பார்த்தா நிச்சயமாக நாம வரக்கூடாது. என் நாக்கில் சொல்ல போனால் நாம விட்டுட்டு இருக்கணும். நாமத்தில் ருச்சி ஏற்பட்டுக்கூடாது. பாகவதம் படிக்கக்கூடாது. பகவதிஷியில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா நான் அபராதம் பண்ணிட்டேன்ல. அப்போ நான் பக்தியில் தீவிரமாக ஈடுபடாது. ஆனால் பார்த்தா அதிகமான தீவிரம் மேலே மேலே ஸ்பஷ்டமாக பாராயணம் பண்ணுறோம். நம்ம பாகவதம் ராமாயணம் எல்லாமே ஸ்பஷ்டமாக நாமசங்கத்தில் அதிகமாக பண்ணால் ஸ்பஷ்டமாக பாராயணம் பண்ணுறோம். இப்போது பாகவதம் ராமாயணம்லாம் பார்த்தா தட்டு தடுமாறல. அங்கங்கே வார்த்தைகளும் தட்டு மாற மாட்டேங்குது. ராமநாமா சொல்லும்போது வார்த்தைகள் தட்டு மாற மாட்டேங்குது. ஃப்ளோவாக வருது அப்படியே கங்கா பிரவாகம் மாதிரி. இப்போ நம்ம அப்படி தானே உபன்யாசம் பண்ணுறோம். இப்போ நல்லா முன்னு உபன்யாசம் பண்ணுறதுக்கும் நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணிவிட்டு நம்ம உபன்யாசம் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள். நாம சங்கீர்த்தனம் பண்ணிவிட்டு நீங்கள் பேசி பாருங்கள். உங்கள் வார்த்தை தெளிவாக இருக்கும். வார்த்தை தெளிவாக இருக்கும். சிந்தனை எல்லாமே தெளிவாக இருக்கும். நம்ம வாழ்க்கையே தெளிவாகிடும். எல்லாமே மாறிடும். அப்போ நம்ம என்னென்னா தாராளமாக பாடலாம். எந்த ராகத்துலையும் பாடலாம். பிடிச்ச ராகத்தில் பாடலாம். பாட 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 பக்தி அதிகமாவதே தவிர பக்தி குறையில. நாம சங்கீதம் இன்னும் அதிகமாக பண்ணணுன்ற எண்ணம் வருதே தவிர பகவான் உற்சாகப்படுத்துகிறான். பகவானுக்கு தெரியாது, ராமநாமத்துக்கு தெரியாது இது பௌதிகமான ராகம், இது வந்து ஆன்மீகமான ராகம், இது தெய்வீகமான ராகம் அப்படின்னு, இது பஜனை சம்பிரதாயத்தில் உள்ள ராகம் அப்படின்னா நாமத்துக்கு தெரியாது. நாம வந்து என்னென்னா நீ டாய்லெட்டில் போய் சொன்னால் கூட அங்கே அசுத்தன்னு நாமத்துக்கு தெரியாது. நாம என்றைக்குமே தன் நிலையிலிருந்து மாறாது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம புத்தி தான் இது வந்து தப்பு, இது சரி, இது நல்லது, இது கெட்டது, இது பாவம் புண்ணியம்லாம் நம்ம மனசு தான் யோசிக்குது. நம்ம அதை நினைக்கிறதுனால தான் நம்மளுக்கு பாவம் புண்ணியம் வருது. ஆனால் நாமம் வந்து என்னென்னா எல்லாத்துலேயும் அதனால தான் அதுக்கு அசுத்தம் கிடையாது. எங்கே வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம், யார் வேணால் சொல்லலாம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுக்கு அசுத்தம் கிடையாது, சுத்தம் கிடையாது. ஏன்னா அந்த நாமத்துக்கு அதெல்லாம் தெரியாது. அது பரபிரமம். அது இருக்கிற உயர்ந்த நிலைக்கு இந்த தாழ்ந்த நிலை, அதாவது நம்ம ஒரு மலை மேலேருந்து பார்த்தோம்னா வீடுங்கள்லாம் பார்த்தா சின்ன சின்ன பொட்டி மாதிரி தெரியும். ஆனால் கீழே வந்து பார்த்தா அந்த ஒரு வீடே நம்ம கண்ணை மறைச்சிடும். வெளியில் இருக்கிற மற்ற வீடுங்களாம் நம்மளுக்கு தெரியாது. அந்த ஒரு வீடு தான் பெரிய வீடாக தெரியும். இப்போ சிம்பிளாக சொல்கிற பாருங்க. ஒரு கல் இருக்குது, ஒரு சின்ன ஒரு கூழாங்கல் இருக்குது. அந்த கூழாங்கல்ல வந்து நம்ம கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா உலகத்தை மறைச்சிடும். அந்த கூழாங்கல் தான் பெருசாக தெரியும். அந்த கூழாங்கல்லை நம்ம தூரம் வச்சு பாருங்கள், அப்போ உலகம் நல்லா தெரியும். கூழாங்கல்ல அந்த உலகத்தில் ஒன்றா தெரியும். புரியுதுங்களா? அது மாதிரி தான் நாம் இந்த ராமநாமம் பல ராகங்களில் பாருங்க. அதில் ஒரு ராகமாக தான் தெரியுமா தவிர இது நல்லது கெட்டது அதெல்லாம் ராமநாமம் ரொம்ப வசதி, ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது. அதனால் வந்து நீ எப்படி பாடினாலும் என் நாமத்தை பாடினியா. இப்போ நெருப்பு வந்து தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் இல்லையா, நெருப்பினுடைய மகிமை தெரிஞ்சு சொல்ல, நெருப்பு மகிமை தெரியாமல் சொல்ல, அப்போ நாமத்தை மகிமை தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும், மருந்து அதனுடைய மகிமை மருந்து அதில் என்ன கலந்துருக்குன்னு தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாமல் சாப்பிட்டாலும் எப்படி வியாதிகள் குணமாக்கிடுமோ, அதே போல் நெருப்பு தெரிஞ்சு சொல்ல தெரியாமல் சொல்ல எப்படி சுட்டுடுமோ, அதே போல் நாமம் நீ அந்த ராகத்தில் பாடுறியா, அந்த ராகத்தில் நீ எந்த ராகத்தில் பாடினாலும் அது தன்மையை வெளிப்படுத்தும். நீ ராமான் நாக்கில் வந்துடுச்சுன்னா உன் பாவங்களை மொத்தம் சுட்டரிச்சிடும். நம்மளுடைய கவலைகளில் நம்ம நம்ம கவலைகளை போய்க்கிடும். நம்மளுக்கு தேவையான பொருள்களை கொடுக்கும். குலம் தரும், தனம் தரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு இல்லையா, வளம் தரும், எல்லாமே தரும் ராமநாமா. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது ஜிக்ஞாசு ஞானத்தாடைன்னு ஆசைப்படுறவன் ஞானத்தாடைவான், தான் யாருன்னு உணர்வான், ஆத்மஸ்வரூபத்தை உணர முடியும். ஞானிச்ச பரதர்ஷவ, ஞானி யாருன்னா சிறந்த பக்தி ஞானி. அப்படிப்பட்ட சிறந்த பக்தி ஞானம் உடையவனாக பிரகாசிப்பான், மோட்ச ஞானம் உடையவனாக இருப்பான். எல்லாம் நான் ராமநாமத்தில் கெச்சிடும். ஆனால் இந்த ராமநாமத்தை நம்ம எந்த ராகத்தில் பாடுறது முக்கியம் இல்லை. ஆனால் ராமநாமத்தை பாடாமல் இருக்கிறது தான் பெரிய குற்றமே. கொலை செய்கிறவன், கொள்ளடிக்கிறவன், திருடுறவன், போய் சொல்ல இவன் தான் பெரிய குற்றவாளி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, யார் மனுஷனாக பிறந்த ஆத்ம லாபத்தை தேடிக்காமல் அந்த ஆத்ம லாபத்துக்கு சாதனையாக கலியுகத்துக்குள்ள பரிந்துரைக்கப்பட்ட ராமநாமத்தை ஜெபிக்கலையோ, பகவன் நாமத்தை ஜெபிக்காமல் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் பெரிய குற்றவாளி. நான் சொல்ல மகான்கள் தீர்மானமாக சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அவங்க சொல்கிறேன், ஏது பாபகர்மஹா விமுகான் அகேன,
பாபகர்மாவால் தான் அவங்க விமுகமாக பகவானை கிருஷ்ணனை திரும்பி பார்க்காம இருக்கிறாங்க, ராமனை திரும்பி பார்க்காம இருக்கிறாங்க அப்படின்னு நான் மகான்கள் பகவான் சொல்லியிருக்காரு, மகான்கள் சொல்லியிருக்காங்க, சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு, புராணங்கள் சொல்லியிருக்கு, பாசுரங்களை சொல்லியிருக்காங்க, நிறைய மகாத்மாக்கள் திட்டியிருக்காங்க. அவன் சண்டாளன் கழுதை, பகவான் பக்தி பண்ணாதவன் சண்டாளன் கழுதை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆ ஜென்ம மாத்திரமபி ஏன ஷடேன கிஞ்சித்து சுககதாம் விமுகானகேன சாண்டாளவஸ்ச கரவத் பததேன நீதம் மித்யாஸ்வ ஜென்ம ஜனனி சுகத் ஜனனி ஜனனி துக்கபாச்சா அப்படின்னு ஜனனி ஜனனி துக்கபாச்சா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. தாய் அம்மா பெற்றது வீணா, அவனுக்கு அம்மாவுக்கு பிரசவ வேதனை கொடுத்தது தவிர அவனால் உலகத்துக்கு எந்த லாபமும் கிடையாதான். பாகவ தர்மத்தில் ஈடுபடாமல் பகவான் நாமா சொல்லாதவன் அவன் சண்டாளனுக்கும் கழுதைக்கும் சமமானவன் என்று இதே பாகவதம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சாண்டாளவஸ்ச கரவத் பததேன நீதம் மித்யா ஸ்வஜன்ம தன்னுடைய பிறப்பை பொய்யாக்கி கொண்டான், வியர்த்தமாக்கி கொண்டான், பிறந்ததே வேஸ்ட் அவன் அப்படின்றார். ஜென்ம மித்யாஸ்வ ஜென்ம ஜனனி ஜனி துக்கபாஜா அது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னும் போது பாகவத மகாத்மியம் சொல்லியிருக்கு. அப்போ யோசித்து பார்க்கணும், நாம் கரெக்டான வழியில் போகிறோம், நாம சங்கீர்த்தன வழி தான், இதுக்கு ஒரு குரு கூட தேவையில்லை, நாமமே குருவாக வந்து நிற்கணும். நம்ம மகான்கள்லாம் எல்லாமே போதேந்திரா சொல்லியிருக்கார், மாம்பழம் பெரியவார் சொல்லியிருக்கார், அண்ணா சொல்லியிருக்கார், எல்லாருமே சொல்லியிருக்காங்க நாமத்துக்கு குரு தேவையில்லை, நாமமே குருவாக வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகவானே குரு, அதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கோம், பகவானே குருன்னு. அந்த பகவான் காட்டின வழியில் தான் இப்போ நான் ராமநாமா சொல்கிறேன். நாம் அந்த பகவான் தான் பல மகான்களிடத்தில் என்னை அனுப்பி வைத்து பல மகான்களிடத்தில் பல விஷயங்களை நம்மளுக்கு கிரகிக்க வைத்து இன்றைக்கி ராமநாமத்தில் நிலைக்க வைத்து ராமநாமத்தில் பல ராகத்தில் பாட வைத்து நம்மளை அனுபவிக்க வைத்து இப்படி உபன்யாசம் பண்ண வைத்திருக்கிறான் பகவான், இல்லையா? இல்லைனா முடியுமா? பகவானே குருவாக இருந்ததுனால என்ன குறை கண்டுட்டோம் நாம்? சந்தோஷத்தை தவிர ஆனந்தத்தை தவிர வேறு என்ன குறை கண்டலாமா? அதுதான் ராமநாமம். அதனால் நாம விருத்தி அடையதே தவிர பௌதிக ராகமோ அந்த ராகமோ இந்த ராகமோ நாமத்துக்கு அதெல்லாம் தெரியாது. நாம் பரபிரம்ம ஸ்வரூபம், அது இந்த பாரபட்சம் அற்றது. இப்போ நெருப்பு தெரிஞ்சு தொட தெரியும் சொன்னால் அதுக்கு பாரபட்சம் தெரியாது. இது குழந்தை, பெரியவன் இப்போ குழந்தைங்க தெரியாமல் தொடுது அதனால் நம்ம சுடக்கூடாது அப்படின்னு நெருப்புக்கு தெரியாது. அதே சமயத்தில் பெரியவங்க வராங்க அவங்களுக்கு தான் நம்ம சுடணும் அப்படின்னு நெருப்புக்கு தெரியாது. நெருப்பு ஒரே மாதிரி தான், அது யார் வந்தாலும் சுட்டுடும். அதே மாதிரி தான் நாம, நீ எந்த ராகத்தில் பாடினாலும் உனக்கு மோட்சத்தை கொடுத்துரும். நீ பௌத்திகமான ராகத்தில் பாடுற, நீ ஆன்மீகமான ராகத்தில் பாடுற, நீ தெய்வீகமான ராகத்தில் பாடுற, நீ சினிமா பாட்டு ராகத்தில் பாடுற அப்படின்னா அதுக்கு தெரியாது. நீ இந்த ராமான்னு நாக்கில் சொல்லிட்டியா, அதுதான் போ, நீ போயிட்ட போட. உனக்கு என்னுடைய இந்த நாமத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த நாமத்தை தடை பண்ணுற மாதிரி நாமத்தை தொடர்ந்து சொல்ல முடியாதபடி அபராதங்கள் எதிரால்னா 10 அபராதங்களால் என்ன ஆகும்னா நாமா சொல்கிறத தடைப்படும். அந்த நாமா சொல்கிறதுக்கு தடையாக இருக்கிற அபராதங்கள் தான் தவிர்க்கணும். நாமா சொல்கிறதுக்கு உற்சாகப்படுத்தக்கூடியது அபராதம் ஆகாது. இப்போ சினிமா பாட்டு மெட்டில் பாடுறேன்னா அதில் நாம அதிகரிக்குதுன்னு சொன்னால், நாம நிறைய சொல்கிறதுக்கு ஹேதுவாக இருக்குதுன்னு சொன்னால் தாராளமாக அந்த மெட்டை எடுத்து நீ பாட, உன்னை யார் வேணாம்னு சொல்லுது. அப்போ அந்த நாமத்தை நீ பாடுறது தான் முக்கியமே தவிர அந்த நாமா தன்னுடைய தன்மையை நாமா தன்மை உன்னுடைய தன்மை உன்னுடைய தகுதி எதிர்பார்க்கல, ஆனால் தன்னுடைய தன்மை அது வெளிப்படுத்தும். அது தன் தன்மையை வெளிப்படுத்தி நம்மளை பாவத்தை போக்கியே தீரும், நம்ம ஜென்மாவை கரையேற்றியே தீரும், நம்மளை மோட்சம் அடையவே செய்யும். பகவானே கிருஷ்ணன் நமக்கு பகவானை பிடிச்சி கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்திடும். கிருஷ்ண புரஸ்திதாக கிருஷ்ணனை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடும், ராமனை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தவே செய்யும். அந்த நாமத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. எங்கே இருந்தாலும் அவன் வைகுண்டத்தில் இருந்தாலும் சரி, அவன் ஸ்ரீராப்தியில் இருந்தாலும் சரி, அவன் கோயில்களில் பூலோக வைகுண்டமான ரங்கநாதன் கோயில் இருந்தாலும் சரி, எங்கே வேணாலும் அவனை பிடிச்சி எடுத்துன்னு வந்து முன்னாடி நிறுத்திடும். இந்தாடா நீ ராமநாமா சொன்னல, இந்த சாட்சாத்காரம் ஆயிடுச்சு பார், அதுதான் இனிமேல் கடைப்பிடிச்சு இனிமேல் பிடிச்சிக்க, நீ கரையேறி ஜென்மாவை கரையேற்றிக்கும் அப்படின்னு ஒன்று சாட்சாத்காரம் ஆயிடுச்சு இல்லையா, பிரத்யட்சமாயிட்டான்ல, அதான் ஒன்று நீ ஆச்சு ராமனாச்சு. அவன் எங்கன்னா தப்பிச்சானா எங்கள் சொல்லு அப்படின்னு ராமநாமா சொல்லும். உடனே மறுபடியும் ராமநாமா தொடர்ந்து சொன்னால் அவன் வந்துடுவான். எப்படி வருவானா? பிரகாயதஸ்வ வீரியாணி தீர்த்தபாத பிரியஸ்ரவாக ஆஹூத இவமே சீக்கிரம் தர்ஷனம் யாதி சேதசி. ஆஹூத இவ கூப்பிட்டவன் போல ஓடி வந்துடுவானா. ஏன்னா பிரகாயுத பாட்டு பாடுற, என்னென்ன நாம சங்கீர்த்தனம் பண்ணுற நீ? ஆமாம், ஸ்வவீரியானி. அப்போ நாம சங்கீர்த்தனது பலத்தினாலே வீரியத்தினாலே ஆகுதெய்வமே சீக்கிரம் தர்ஷனம் யாதி சேசி. உடனே ஹிருதயத்தில் பகவான் அந்த தர்ஷனம் குத்தே ஆகணுமா, அவன் தலையெழுத்தான்.
நம்ம நாம சொன்னால் அவன் கடன் பட்டுறானா. அதுதான் உத்தியோக பருவத்தில் சொல்கிறான் கிருஷ்ண பரமாத்மா. திரௌபதி வந்து என்னன்னா சபையில் கதறின பிறகு தானே நான் போய் காப்பாற்றினேன். அதுக்கு முன்னாடியே போய் நான் கோவிந்தான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி போய் நான் காப்பாற்றிருக்கூடாதா? ஐயோ நான் அவளுக்கு கடன் பட்டுட்டேனே, அந்த குறையோடு தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு குறையோடு தான் பகவான் வைகுண்டத்துக்கு போனானா கிருஷ்ண பரமாத்மா, தெரியுமா? அதனால் பகவான் ராமான்னு சொல்லிட்டா ஒரு தடவை சொன்னாவே நம்ம பலன்கள் கொடுத்துருவோம். ரெண்டாவது தடவை சொன்னா அவன் கடன் பட்டான்னு அர்த்தம். தொடர்ந்து சொல்கிறான்னா அந்த தொடர்ந்து நம்ம நிறைய நாம சொல்கிறோன்னா அவனால் அந்த கடனே அடைக்க முடியாதான் ஜென்மமா. அப்படின்னா நம்மளுக்கு வைகுண்டம் சாங்ஷன் ஆகி போச்சுன்னு அர்த்தம். அதுதான் நம்மளுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் நம்மளுக்கு வைகுண்டத்துக்கு. அதனால் நம்ம கண்டிப்பாக ஜல்லுன்னு போய் அந்த பதவியை அடையலாம், பகவானுடைய பதவியை. அதனால் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பாடணும் ராமநாம சங்கீதத்தை. அதை வந்து நம்ம சோகமாக என்ன கவலையா ஐயோ அந்த வேலை இருக்கேன் இந்த வேலை இருக்கேன்னு ஏதோ ஆசைபூசம் நம்ம பண்ணக்கூடியதில்லை. நினச்ச போதெல்லாம் நாமசங்கீர்த்தனம் பண்ணணும். போகும்போது நாமசங்கீர்த்தனம் பண்ணலாம், பஸ்ஸில் போகும்போது நாமசங்கீர்த்தனம் பண்ணலாம், ட்ரெயினில் போகும்போது நாமசங்கீர்த்தனம், வரும்போது நம்ம வேலை செய்யும்போது நம்ம ஜாலியான பாட்டு இல்லை, இதான் ஹாயான பாட்டியாச்சு. இது ஒரு இடத்துல உட்காந்து ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லையா. சுத்தமாக ஆச்சாரமாக சுத்தமான இடத்துல தான் வந்து உட்காரணும். கோயிலில் தான் வந்து பூஜை தான் வந்து நாமசம் அப்படி கிடையாது. இதான் எங்கே வேணாலும் சொல்லாமே. நம்ம போவோம், இப்போ வேலைக்கு போகிறோம், போகும்போது நான் சும்மா தானே இருக்குது, வாய் சும்மா தானே இருக்கேன், நாமா சொல்லு, வாய் சும்மா தானே இருக்கேன். எதையோ இப்போ இல்லாட்டி ஏதாவது பணத்தின்னு இருப்பேன், யாருக்கையாவது தேவையில்லாத ரொம்ப பேசினிருப்பேன் கூட வரவங்கள. அந்த கூட வர்றது பேச்சை தவிர்க்கணும்னா நாமா சொல்லணும். நாமா சொன்னால் நிறைய பேச்சை தவிர்க்கலாம், தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கலாம். அப்போ போகும்போது வரும்போது நாம சொல்லலாமே. அழகா நீ உனக்கு பிடிச்ச ராகத்தில் பாடும், எந்த ராகத்தில் வேணால் பாடலாம். இப்போ நம்ம ஒரு ராகத்தில் பாடலாம், எனக்கு பிடிச்ச ராகம், எனக்கு எத்தனையோ ராகம் பிடிக்கும், அதில் ஒரு ராகத்தில் பாடலாம். ராம 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 ராம் ராம ராம் ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம் ராம 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 ராம். இப்படி எனக்கு பிடிச்ச ராகத்தில் பாடுறேன். எனக்கு எவ்வளோ ராகங்கள் இருக்குது. ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம ராம். ரம்யமாக இருக்கும் இந்த ராகம்லாம் பாடினா, ரொம்ப சந்தோஷமாகிடும். நான் ரொம்ப பொறிச்சு போய்டும் இந்த ராகத்தெல்லாம் பாடினா. எனக்கு மனசு அப்படியே உற்சாகமாகிடும், ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாகிடும் இந்த ராகத்தெல்லாம் பாடினா. இது சினிமா பாட்டு அந்த பாட்டெலாம் நான் பார்க்க மாட்டேன், ஆனால் இந்த ராகம் ரொம்ப பிடிக்கும். அதான் முக்கியம். அந்த ராகத்தில் பாடும்போது வாக்கில் பாடுற ராமநாம எத்தனை வந்துச்சு, அதை தான் பகவான் கணக்கு வைப்பான். நீ அதுதான் மாம்பழம் பெரியவா சொல்லுவார், எண்ணி சொல்லாத மனசால் எண்ணி சொல்லு அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுவார். ரொம்ப அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா நான் எண்ணிக்கையோடு சொல்லாத எத்தனை ராமநாமா, அது பகவான் நின்றுப்பான். நம்ம நீ என்ன வேணா பகவான் கணக்கு வச்சுப்பான். அதை வந்து நீ கணக்கு வச்சுக்காத, அதை விட்டுட்டு நீ எண்ணி சொல்லாத, மனசால் எண்ணி சொல்லு. ராமநாமத்தை அப்படியே லயிச்சு, அந்த ராமநாமத்தை அப்படியே நினச்சி அப்படியே லயிச்சு ராம் ராம ராம் ராம் அந்த எண்ணின்னு அந்த மனசில் லயிச்சு அந்த ஆன்மா லயமாகி சொல்கிற பற்றியா, அந்த எண்ணிக்கை தான் முக்கியமாக. இந்த எண்ணிக்கை வந்து எத்தனை நாம ராமநாமா சொல்கிறது, அந்த எண்ணிக்கை பகவான் கணக்கு வச்சுப்பானா. அவ்வளோ அழகாக சொல்லுவார் அவர். அப்போ லயமானன்னா அப்போ நம்ம பிடிச்ச ராகத்தில் பாடும்போது தான் அப்போ அந்த மனசு லயமாகுது அந்த ராமநாமத்தில். அப்போ அந்த ராமநாமம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ராமநாமத்தில் சுவை இருக்குதுன்றது இருக்கட்டும். அப்போ அந்த ராகத்தில் ஆரம்பத்தில் ராகத்தில் சுவை வரும், அப்போ நாமத்தில் சுவை வரும். அப்போ நாம ருச்சிலேயே தொடர்ந்து இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து என்னென்னா அருமையான வழி காட்டியிருக்காங்க மகான்கள். நாம சங்கீர்த்தனம் நாம ஜபம்னு சொல்லாமல் லாஸ்ட்டில் நாம சங்கீர்த்தனம் வேச சர்வபாபுராணா சொன்ன வியாசர் வழி காமிச்சிட்டு போயிட்டார் சுகாச்சாரியார். ஆனால் நம்ம தான் அதை பிடிச்சிக்கல. நிறைய பேர் வந்து அதை பண்ணுறதில்ல. ஆனால் பண்ணிட்டோம்னா நம்ம போயிட்டோம். ஆனந்தமாக காலத்தை கழிக்கலாம். ஒவ்வொரு க்ஷணமும் சந்தோஷமாக நரகமாக பொழுதுபோக்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா. குடும்ப கவலைகளில், பிரச்சனைகளில், கடன் தொல்லைகளில், எவ்வளோ பெரிய பிரச்சனைகளில் நிறைய போய் மாட்டிக்கின்னு நாளைக்கு என்ன அடுத்த வேலை என்ன பண்ணுறோம், பயம். எதை கண்டாலும் பயம். அந்த பிரச்சனை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறேன், இந்த நோய் வந்துடுச்சே இது எப்படி என்ன ஆகுமோ ஏதாகுமோ, டாக்டர் என்ன சொல்லுவாரோ, எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாரோ, அதுக்கார பணத்தை எண்ணி வைக்கணுமே, மொழி எழுதணுமே அப்படின்னு எல்லாம் பலவிதமான கவலைகள். இப்போ நான் ஆரம்பித்தேன்னா அது பாட்டுக்கு லிஸ்ட்டு போட்டு போயினே இருப்பேன். நான் பாட்டுக்கு நிறைய கவலைகளை சொல்லுவேன். ஆனால் அது நோக்கம் இல்லை. எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப்பு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். அடுத்த நிமிஷத்தில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. அருகில் இருக்கிற சந்தோஷத்தை விட்டுட்டு, அதான் சொல்கிறேன், ஒருத்தன் திண்ணை மேலே வந்து பாய் போட்டு படுத்துன்னு தானா, அவனுக்கு கோடி ரூபாய் சொத்து அந்த திண்ணைக்கு அடியில் முன்னோர்கள் புதைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த திண்ணையில் படுத்துனுக்கா நான் தரித்திரனாக இருக்கனேன்னு அடுத்த சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டுன்னு இருக்கான்.
ஆனால் திண்ணைக்குள்ளே அவனுக்கு கோடி ரூபாய் பணம் இருக்குது. அந்த கோடி ரூபாய் பணம் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அப்போ வெத்தலில் மைப்பாட்டு பார்த்து வெத்தலில் மைப்பாட்டு பார்ப்பாங்க இல்லையா, அந்த காலத்துலலாம் இருக்கும் ஜோசியர். அதெல்லாம் ஒரு மாந்திரிகம் இருக்குது. அந்த மாந்திரிகம்லாம் தெரிஞ்சுன்னா வச்சுங்க, அந்த மலையாள மாந்திரி அது என்ன பண்ண, வெத்தலில் மைப்பாட்டு பார்த்தா அவன் சொல்லுவான், டேய் நீ பிச்சைக்காரன் கிடையாதா, நீ பெரிய கோடீஸ்வரன்டா, என்னன்னு சொல்கிறேண்ணே, நீ பாய் போட்டு படுத்துருக்கே அது தோண்டு அப்படின்னு தோணுன்னா பார்த்தா அப்படியே தங்க காசுகளாக இருக்குது, பானையாக பார்த்தா பெரிய ஒரு க்ஷணத்தில் பணக்காரன் ஆகிட்டான். அதை தோண்டின உடனே அது தெரிஞ்சுக்கின உடனே அவ்வளோ தங்க காசுகள் தான் அவனுக்கு வந்து என்னென்னா 10 தலைமுறை ஆனால் கூட அதை கரைக்க முடியாது, அவ்வளோ பணம் இருக்குது அவங்கள அப்படின்னு. இப்போ பெரிய பணக்காரன் ஆகிட்டான் பாரு. அது இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ அடுத்த நிமிஷத்துக்கு பெரிய பணக்காரன் ஆகிட்டான் பாரு. அது தெரியாத வரைக்கும் திண்ணை மேலே பாய்பட்டு படுத்து நான் தரித்திரனா இருக்கனே தரித்திரனான்னு பழி பண்ணியிருக்கான். அது மாதிரி இந்த ராமநாமன்ற புதையில் நமக்கு முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது இருக்குன்னு தெரிஞ்சால் அடுத்த நிமிஷத்தில் நான் பெரிய பணக்காரன் ஆகிட்டேன் பாரு. உடனே சந்தோஷங்க, குதூகலமாக இப்போ ஆனந்தமாக பாடுறேன் பாருங்கள், பாடி அனுபவிக்கிறேன் பாருங்கள். அப்போ குலம் தரும் செல்வம் தரும், ஏன் தராது, எல்லாம் தான் தரும். ராமநாமம் தான் எல்லா செல்வத்தை நீங்காத செல்வமாச்சு ராமநாமம். உத்தமன் பேர் பாடி அந்த உத்தமனுடைய பேரை பாடுங்களேன். ராமன் தானே புருஷோத்தமன், உத்தமன்னா ராமன் தானே, அவனை விட சத்தியசந்தன் தர்மாத்மா யார், அதான் அவன் பேரை பாடி உத்தமன் பேர் பாடி அப்படின்றான். அப்போது யார் ஆண்டாள் சொல்கிறாங்க, அதனால் நம்ம நாம சொல்லலாமே நிறைய. அப்போ பாடும்போது ஆனந்தமாக இருக்குது. ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம ராம். அருமையான ராகம், இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ராகம். இந்த ராகம்ல நிறைய ராகம் எனக்கு பிடிக்கும். அந்தந்த ராகத்தில் அப்படியே மெல்ட் ஆகிடுவேன். நான் ஒருத்தர் இருக்கிறது காணாமல் போயிடுவேன். நான் என்னை மறந்துடுவேன்னு அர்த்தம், என்னை மறந்துடுவேன், அப்படியே லயமாயிடுவேன். அந்த ராகத்தில் அப்படியே மெல்ட் ஆகிட்டு அந்த ராமநாமத்தில் மட்டும் நிற்கும். அந்த ராமநாமம் அந்த ராகத்தில் அப்படியே மயங்கி சொக்கி போயிடுவேன். அதில் அவ்வளோ ஆனந்தம் இருக்குது. தொடர்ந்து பாட ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த அகண்டநாமா இதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் எத்தனை பேர் ருச்சி இருக்குதுன்னு தெரில. ஆனால் எனக்கு என்னென்னா இது மாதிரி ராகங்களில் பண்ணால் தான் ருச்சி இருக்கும். நான் மற்றவங்கள சொல்ல வரல, மற்றவங்களுக்கு அகண்டநாமா வச்சா சந்தோஷம். எனக்கு கூட அகண்டநாமா வைக்கணும் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் ரொம்ப நேரம் என்னால் ஸ்டெமினா பாட முடியாது. ஆனால் நம்ம வந்து ராகங்களை போட்டு பல ராகங்கள் போட்டு பண்ணால் எவ்வளோ நேரம் வேணாலும் பாடலாம், ஆனந்தமாக பாடுவேன். புரியுதுங்களா? அதனால் நம்ம ஏகாந்தமாக பாடுறது, பல ராகங்களை மெட்டு போட்டு நம்ம இஷ்டமாக பாடலாம் பாருங்கள். பாடி அதில் லயமாகணும் மனசு, அதான் முக்கியம். அப்போ ராமநாமத்தில் லயம் ஆயிடுச்சுன்னா ஆனந்தப்பட வேண்டியது தான். அப்போ இது மாதிரி ராகங்களில் பாடுறேன். ராம் ராம் ராம ராம் ராம ராம் ரம ரம ராம் ராம் ராம ராம் ராம ராம் ரம ரம ராம். இப்போ நம்ம குரல் நல்லா இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரியணுமா? தேவையில்லை. நம்மளுக்கு சுவையாக இருக்கா, அதுதான் நம்மளுக்கு பாடுறதுக்கு ரம்மியமாக இருக்கா, அவ்வளோதான். நம்ம குரல் இப்போ காக்கா குரல் கரகரன்னு தான் இருக்கும், பரவாயில்ல. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். மற்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ அவங்க குரலில் பாடிக்க வேண்டியது தான், பாடி அனுபவிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். அப்போ ராம் ராம ராம் ராம ராம் ரம ரம ராம் ராம் ராம ராம் ராம ராம் ரம ரம ராம் ராம 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 ரமா ராம 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 ரமா ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம் ராம 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 ராம். இந்த எண்ணிக்கையை வந்து பகவான் பார்த்துப்பான். நம்ம அதில் லயமாகிற மத்தியா அந்த எண்ணிக்கை அந்த எண்ணத்தோடு பாடினா போதும். எண்ணம் லயமாக எண்ணும், அதுதான் ராமநாமத்தில். ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம ராம். சுகவாசியாக இருக்கலாம் இந்த ராமநாமம். நம்ம பல ராகங்களில் பாடும்போது மனசுக்கு பூரிப்பு, சந்தோஷம், தெம்பு, ஆனந்தப்படலாம். தபசும் கூடும். நம்மளோட ராமநாமம் சொன்ன பலனும் கிடைக்கும். நம்மளுக்கு ஆனந்தப்பட்டு அதுதான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் தான். எதுக்கு வாழ்க்கையை நரகமாகிக்கணும்? வாழ்க்கையை சொர்க்கமாக வைகுண்டமாக அனுபவிக்கலாம் இல்லையா? இதுதான் வைகுண்டம். நாம சொல்கிறது தான் வைகுண்டம். நாமங்க சங்கீதத்தை பாடி அனுபவிக்கிறோம் பற்றியா, என்ஜாய் பண்ணுறோம் பாருங்க. இதுதான் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. 10 பைசா செலவு இல்லை. 10 பைசா செலவு கிடையாது. எங்கேயும் பாருங்கள், அங்கே ஓடணும், அதை வாங்கி சாப்பிடணும், இதை வாங்கி சாப்பிடணும், அங்கே போய் சினிமா பார்க்கணும், டிவி பார்க்கணும், அந்த பீச்சுக்கு போகணும், பார்க்கு போனால் அங்கே போனால் சந்தோஷம், இங்கே போனால் சந்தோஷம். அதெல்லாம் 10 பைசா செலவு இல்லை. எங்கேயும் ஓடாதீங்க. தீர்த்த யாத்திரையாக போகிறேன், அங்கே போனால் ஏதோ புண்ணியம் கிடைக்கும். அங்கே போனால் அந்த கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணால் ஏதோ நடக்குன்றாங்க. அங்கே போய் மொட்டை போட்டால் எனக்கு ஏதாவது கிடைக்கும். அங்கே போய் உண்டியில் காசு போட்டால் எனக்கு ஏதாவது வீட்டில் நடக்கும், நல்ல. அதெல்லாம் எங்கேயும் ஓடாதீங்க. அதை விட பன்மடங்கு பலன் நீங்கள் உட்காந்து ராமநாமா சொன்னான்.
நீங்கள் போய் உண்டியில் காசு போடுறோம் மொட்டை போடுறதுல கூட இங்கே உட்காந்து நாமா சொன்னால் அதோட பன்மடங்கு பலன் கை மேலே பலன் அதுவும். ஆமாம், ஹர அமலகவத்து உள்ளங்கை நெல்லிக்கண்ணி போல் உங்களுக்கு உடனே பலன், கை மேலே பலன். அதான் சொல்ல, குலம் தரும், தனம் தரும், செல்வம் தரும், எல்லாமே தரும், நலன் தரும் இந்த ராமநாமம் அப்படியேப்பட்டது. அதனால் விஷயம் தெரியாதவங்க தான் பணத்தை நிறைய செலவு 10,000 5,000 செலவு பண்ணி உடனே யாத்திரைக்குன்னு கிளம்பிட்டு நிறைய கோயில்களாக சுற்றி அங்கே உட்காரத்துக்கு இடம் இல்லாமல், பை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல், தங்குறதுக்கு இடம் இல்லாமல், பாத்ரூம் லெட்டின் சுத்தமாக இல்லாமல், நம்மளுக்கு ஆசை பூசன்னு அவங்க கூப்பிட்ற இடத்துலாம் டக்கு டக்குன்னு ஓடிக்கின்னு டக்குன்னு எழுந்துக்க முடியாமல், டக்குன்னு உட்கார முடியாமல், டக்குன்னு படுக்க முடியாமல், ரெஸ்ட் இல்லாமல் அலைஞ்சு எதுக்கு இவ்வளோ சிரமங்கள்? அவளும் தெரியும், பணம் காணணும், பணத்தை வேறு தொலைச்சிட்டு வீட்டுக்கு வர்றது சிரமப்பட்டுக்குன்னு சரியான எல்லாம். அப்புறமா அங்கே வந்து யாருன்னா சில பேர் மனசு புண்படுத்திடுவாங்க, அதையும் வாங்கிக்கின்னு அதையும் காதில் போட்டுக்கின்னு எல்லாத்தையும் சகிச்சிக்கின்னு அப்பா தீர்த்த யாத்திரையை நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம், ரொம்ப அனுபவிச்சிட்டோம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் இதெல்லாம் இவ்வளோ சிரமங்கள் தேவையே இல்லை. சிரம கேவலம் வேணாம். அழகாக உட்காந்து வீட்டில் உட்காந்து இருந்த இடத்தில் இருந்தபடியே மகாத்மா அருமையாக சொல்லியிருக்காரு. இருந்த இடத்துல இருந்தபடியே கீர்த்தனம் பாடிடு. உட்காந்த இடத்துல அருமையாக உனக்கு பிடிச்ச ராகத்தில் கீர்த்தனம் பாடு. இல்லை மகான்கள் பாடிக்கிற அந்த கீர்த்தனம் தான், அந்த ராகத்தில் தான் பாடணும், பாடிக்கோ. உனக்கு ருசிச்சா பாடிக்கோ. ரசிக்கலாம் கூட பாடுவேன், பாடு. ஆனால் உனக்கு ருச்சி வர்றது கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் தக்ஷணம் உனக்கு ருச்சி வரணும், உனக்கு பிடிச்ச ராகத்தில் பாடு. இந்த க்ஷணத்தில் நீ ருச்சியோடு அனுபவிச்சேன்னா நீ நாமத்தை விட மாட்டேன். அப்புறமா வேற ஒருத்தர் பிடிச்ச ராகம் ஆனால் உனக்கு பிடிக்காத ராகத்தில் நீ வேறொரு பிடிச்ச ராகம் ஆனால் உனக்கு பிடிக்காத ராகத்தில் நீ பாடும்போது நாமத்தை விட்டுடுவேன். கொஞ்ச நாள் சொல்லுவேன், அப்புறம் விட்டுருவேன். ஆனால் உனக்கு பிடிச்ச ராகம் இப்போ ஹரே ராம் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த ராகம் ரொம்ப பிடிக்கும். அதுலேயே எவ்வளோ நேரம் பாட சொன்னாலும் பாடுவேன். ரொம்ப சூப்பர். அதில் லயிச்சிருக்காங்க, அதில் நிலைச்சிருக்க முடியும். ஆனால் புதுசாக வந்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த ராகம் பிடிக்கும்? இப்போது புதுசாக வந்தவங்க கூட அந்த ராகம் பிடிக்கும் சில பேர். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். புதுசாக வந்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அது கொஞ்ச நேரம் என்னடா இதே பாடுறாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, இதே தான் பாடினு இருக்காங்க, வேறு ராமே இல்லை. சரி விடு, நம்ம அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் வருவாங்க, 2 நாள் வருவாங்க. எத்தனையோ பேர் பார்த்தா அதே ஹரே ராமன் நாம சங்கீதத்துக்கு வந்தவங்க எத்தனையோ பேர் காணாமல் போயிட்டாங்க. ஆமாம், வந்து ஒரு வாரம் வருவாங்க, அப்புறம் பார்த்தா ஆளே காணாமல் போயிடுவாங்க. அகண்ட நாமம் வச்சா வரவே மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஏன்? அதில் ஒரு சலிப்பு தட்டிடுச்சு அவங்களுக்கு. ஆனால் அவங்கள சுதந்திரமாக விடுங்க. நீங்கள் எங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணி பாடணும், நீங்கள் நாங்கள் பாடுற ராகத்தில் தான் பாடணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இஷ்டமான ராகத்தில் பாடுங்க அப்படின்னு அவங்களுக்கு சுதந்திரம் விட்டுவா. அவங்களுக்கு அப்படியா பாடலாமா? அப்படியா? ஆமாம், உனக்கு பிடிச்ச ராகத்தில். அப்போ என் இஷ்டப்படி பாடலாமா? தாராளமாக பாடலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவன் பிடிச்ச ராகத்தில் பாடான். அப்புறமா அவன் நாக்கை விட்டு நீங்காத செல்வம் நிறைந்திருக்கும் அவங்களுக்கு. எப்போ தான் ராமநாமம் பாடியிருப்பான். நான் அப்படி தான் பொசிஷன் வந்தேன், நான் அப்படி தான் பொழிச்சிக்கினேன். நான் எல்லா கேங்குலையும் போனேன், எல்லா கேங்குலையும் போனேன். ஹரே கிருஷ்ணாத்துலேயும் போனேன், ஹரே ராமத்தில் போனேன், மற்றத்துலையும் போனேன், எல்லாமே பாடினேன். நான் எல்லாத்தையுமே ரமிச்சு பாடுவேன். ஆனால் பாடினாலே அது நல்ல விஷயன்றதுக்காக பாடுவேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன், பகவானே குருவாக இருந்ததுனால பகவான் பார்த்தான், நீ ஏன் அந்த ராகத்தில் ஏன் விட்டுட்டேன்? இப்போ ஏன் ராமசேகர் தெரியல, என்னன்னு தெரியலன்னு விட்டு போச்சு. பகவான் கேட்குறான், என்ன ஏன் இந்த ஹரே ராமா இதில் போனேன், ஹரே கிருஷ்ணா இதில் போனேன், ஏன் விட்டு அதெல்லாம்? தெரியல சுவாமி, எனக்கு ஒரு காலகட்டம் ஒரு எண்டுக்கு மேலே ஒரு எல்லைக்கு மேலே எனக்கு அது சலிப்பு தட்டி போச்சு. ஏன் தெரியல, நான் பண்ண பாவம், எனக்கு அதில் ருச்சி ஏற்படலை. அதெல்லாம் பாவமும் கிடையாது, புண்ணியம் கிடையாது. நீ ஒரு தடவை ராமநாமம் சொன்னாவே பாவம்லாம் போயிடுச்சு. அதை விட கோடி ஜென்ம ஹசாம்பி, ஒரு தடவை அஜாமலன் நாராயணன் சொன்னதுனாலே பாவம் போயிடுச்சு. அதெல்லாம் இல்லை. சரி, உனக்கு சரியான குரு இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் கேளு. என்னை குருவை அணிஞ்சிட்டில்ல, பகவான் சொல்கிறான் இப்போ எங்களை, என்னை குருவை அணிஞ்சிட்டில்ல, பகவான் தான் குருன்னு சொல்கிறல்ல, நான் தானே உனக்கு குரு. ஆமாம், உனக்கு பிடிச்ச ராகத்தில் பாடு. நான் சாமி இப்படி சொல்கிறீங்க, பாகவதரெல்லாம் பாடுறாங்க அந்த ராகத்தில். அப்படி கிடையாது. நீ ராமநாமத்தை பிடிச்சிருக்குல்ல, அப்போ அந்த நாமத்தை நான் இந்த ராகத்தில் பாட முடியலையே, அப்போது ராமநாமத்தை பிடிச்சிக்கும். ராமநாமம் தான் பகவான் எழுதி வச்சிட்டான். அப்போ ராமநாமத்தில் பாட முடியதில்லை, அப்போ ராமநாமம் பாடு. இல்லைன்னா ஹரே கிருஷ்ணாவில் இருக்கனே, ஹரே கிருஷ்ணா போயின்னு இருக்கனே அப்படின்னா அப்போ அந்த ராகத்தில் தான் பாட முடியும். எல்லா ராகத்தில் பாட முடியுமா? சில ராகத்தில் பாட முடியும். அது ஒன்று ருச்சிக்குதா? இல்லை சுவாமி, நல்ல விஷயமாச்சே, அது ருச்சிக்காமல் எப்படி இருக்கும்? ருச்சிக்குது, ஆனாலும் ஒரு டைமில் ஒரு 2க்கு மேலே அது எனக்கு பிடிபடலை சுவாமி. சரி, ஹரே ராமா போ, ஹரே ராமா பண்ணலாம், அது நல்லா இருக்குது. ஆனால் அதுலேயும் எனக்கு கொஞ்சம் ஒரு காலகட்டத்தில் மேலே ருச்சிக்க முடியல. அப்போ என்ன பண்ணேன்? அப்போ ராமநாமம் பாடு. என்னடா ராமநாமம் பாட சொல்கிறார் பகவான், ராமநாமம் பாடுனேன். இப்போ என்னென்னா
இப்போ உனக்கு பிடிச்ச ராகத்தில் பாடு, பிடிச்ச ராகத்தில் இது பாட முடியுது. அப்போ அந்த நாமத்தெல்லாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமெல்லாம் அந்த ராகத்தில் தான் வந்து நான் பிடிச்ச ராகத்தில் பாட முடியலையே. அப்போ ராமநாமம் பாட முடியுதில்ல, அப்போ ராமநாமம் பிடிச்சிக்கோ போ. பகவான் வழிகாட்டி கொடுத்தான், ராமநாமத்தை உபதேசம் பண்ணான். அடுத்த நிமிஷம் இந்த ராமநாமம் எங்கே ஜெபிக்கிறான்னு பார்த்தா மாம்பழத்தில் ஜெபிக்கிறான். உடனே அந்த இடத்துல ஏற்கனவே நம்ம ராமநாமம் சொல்லியிருந்தோம், நாமநாம கீர்த்தனை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா தான் நம்ம மாம்பழத்துக்கு போனோம். மாம்பழத்துக்கு போனோடனே அங்கே அருமையாக பல ராகங்களை பாடி அப்படியே என்ஜாய் பண்ணுறாங்க, நல்லா குதிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக. ஆள் தான் ஜோதியோடு ஜோதியோடு போய் ஐக்கியமாயிட்டேன். அவள் தான் அங்கே பல சத்சங்கெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிது, சந்தோஷமாக ராமநாம பாடி அனுபவித்தோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவில் இப்போ போனேன். ஏன் அப்போ விட்டுட்டேன் தெரியல சுவாமி. அப்போ உனக்கு எழுதி வைக்கப்பட்டது ராமநாமம், அவ்வளோதான், புரிஞ்சுக்கோ. அதை நீ பாடு, அனுபவி, அவ்வளோதான். ஹரே ராமாவில் பாடு நல்லா இல்லைண்ணா, சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிபடல. எனக்கு ஒரு அளவுக்கு தான் நம்ம ஒரு மணி நேரம் பாட முடியுது. அதுக்கு மேலே என்னால் அகண்ட நம்மளை உட்கார முடியல, எனக்குள்ளே ஏதோ பிடிச்சி தள்ளுது. அது தடை. அப்படின்னா சரி, அப்போ உனக்கு ஆனால் பாடுறாங்க தொண்டை கண்டினியூ பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் எத்தனை பேர் எழுந்தும் போயிடுறாங்க, சில பாடுறாங்க. ஏன்னா நம்ம கர்ம வினை இருக்கு இல்லையா, அது கழிஞ்சால் தான் ஃபுல்லாக அந்த நாமத்தோட ருச்சி ஏற்படும். நான் யாரையுமே குறை சொல்ல வரல, நாம ரொம்ப வசதி. அந்த கீர்த்தனை எந்த ராகத்தில் பாடினாலும் தப்பு இல்லை. இப்போ ஹரே ராமா வந்து ஹரே ராமா அருமையான ராகம், அது சூப்பராக பாடலாம், ரொம்ப சந்தோஷம், என்கரேஜ் பண்ணோம். ஹரே கிருஷ்ணா பாடுறாங்க, அது பல ராகங்கள் பாடலாம், அதுவும் ரொம்ப சூப்பர், எல்லாம் வசதி தான். உனக்கு எது செட் ஆச்சு? ஹரே கிருஷ்ணா வசதி தான், ஹரே ராமா வசதி தான்பா. அவங்க பாடுற ராகமும் வசதி தான்பா, ரொம்ப அருமையான ராகம் தான்பா. உனக்கு எது செட் ஆச்சு? உனக்கு எது பிடிப்பட்டது? நீ எதுக்கு தகுதி விடணும்னா இருக்கிற? நீ அதெல்லாம் தகுதி விடணும். உனக்கு அது உனக்கு சலிப்பு தட்டாமல் உனக்கு ருச்சியாக இருக்குதா? உனக்கு ஓகே ஆச்சா? இல்லையே. அப்போது உனக்கு எது ஓகே ஆகுது? ராமநாம தான் ஓகே ஆகுது. அப்போ உனக்கு எந்த ராகம் பிடிக்குதுன்னா உனக்கு பிடிச்ச ராகத்தில் பாடினா தான் ஓகே. சபாஷ், அப்படியே பாடு. பகவான் அப்படி விட்டான் பாருங்க, ஃப்ரீயாக. அதான் பகவான் குருவாக இருந்து எனக்கு அப்படி வழிகாட்டி கொடுத்தான். அப்படி ராகத்தில் பாடலாமா? போய் மாம்பழத்தை போய் பாரு, அங்கே எத்தனையோ ராகத்தில் பாடுறாங்க பாரு. ஆமாம், பாடலாம். அப்போ உனக்கு பர்மிஷன் கிடச்சாச்சுல்ல, மகான்களே சொல்லிட்டாங்கல்ல பல ராகங்கள் பாடலான்னு. அதுதான் பாடு, பல ராகங்களை பாடி அனுபவி, அவ்வளோதான். இப்போ இதுவும் சேங்ஷன் ஆகிப்போச்சு, எல்லாம் வெளிச்சமாக ஆகிப்போச்சு. இப்போ என்ன, அனுபவிக்க வேண்டியது மட்டும்தான். சாதனையாக பண்ணாமல் சுவையாக அனுபவமாக நாமஸ்கந்தம் பண்ணி அனுபவியேன் அப்படின்னு பகவான் இப்படி நம்மளுக்கு வழிகாட்டி கொடுத்துட்டான். அப்போ இப்படின்னா நான் என்ஜாய் பண்ண வேண்டியது மட்டும்தான். நம்ம சிரமப்பட்டு சாதனைகள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அருமையாக நாமசிங்கத்தை பண்ணி என்ஜாய் பண்ண வேண்டியது மட்டும்தான். இப்போ அது மாதிரி எல்லாரையுமே நம்ம என்ன சொல்கிறோன்னா, அது மாதிரி அவங்கவுங்க ராகத்துக்குன்னு அவங்கள விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ராமநாமத்தை பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க அதுலேருந்து எழுந்துக்க மாட்டாங்க. அந்த ராமநாமத்தை விட்டு எழுந்துக்க மாட்டாங்க. இன்னும் பல ராகங்கள் பாட. இப்போ நான் சொல்கிறேன், சாய்பாபா கோயிலில் போனாலும் அந்த சாய்பாபா பாட்டில் நான் எழுந்துக்க மாட்டேன். கொஞ்சம் நேரம் பாடுவாங்களே, அதே ஹரே கிருஷ்ணா போவேன். இப்போ நம்ம ஹரே கிருஷ்ணா போகலன்னு கேட்டால், ஹரே கிருஷ்ணா எனக்கு இல்லை, நான் ராமநாமம் போகிறேன், ஆனால் ஹரே கிருஷ்ணா போகல, ஹரே ராமம் போகல, அப்படிலாம் கிடையாது. ஹரே கிருஷ்ணாவும் போவேன், ஹரே ராமாவும் போவேன், எல்லாத்துலேயும் போவேன். ஆனால் அங்கே ராமநாமம் பாட்டு வந்துடுவேன், யாருக்கும் தெரியாமல், யாருக்களையும் மாட்டிக்காமல், இல்லையா? அது மாதிரி யாருக்காலும் மாட்டிக்காமல் நம்ம ராமநாம பாட்டு வந்துடுவோம். ஆனால் அவங்க பாட்டுக்கிற ஹரே கிருஷ்ணா பாடுவாங்க சந்தோஷமாக. நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது, ஃபஸ்ட் கிளாஸ் கீர்த்தனை. எனக்கு ஹரே கிருஷ்ணா காதில் விழுந்தது, வாக்கில் ராமநாமம் வந்தது. எனக்கு எதுவுமே கிளாஷ் ஆகலை, எனக்கு கன்ஃபியூஷனே ஆகலை. செப்பரேட்டாக அழகாக பாட்டு வந்துடும் நாம். அது மாதிரி என்ஜாய் பண்ணுறோம். அதனால் இது எப்படி சொல்கிறது, அதனால் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடுங்க, நாமத்தை தக்க வச்சிங்க. இந்த நாமத்தை உங்களுக்குள்ளே தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எந்த வழிமுறை பண்ணால் உங்களுக்கு தக்க வைக்கும், உங்களுக்கு இருதயத்தில் ஸ்ட்ராங்காக நிலைக்குமோ அந்த ராமநாமம், தாராளமாக அந்த வழியே ஃபாலோ பண்ணுங்கள். அதான் பெஸ்ட். இல்லை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. யார் ஒத்துக்கணும்? பகவான் ஒத்துக்கணும், பகவான் நாமா ஒத்துக்கணும், மகான்கள் ஒத்துக்கணும். மகான்கள்னா பல ராகங்கள் பாடுங்கன்னு அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டாங்க. பின்னாடி வந்தவங்க பல ராகங்கள் தான் பாடுறாங்க. அந்த பின்னாடி வந்தவங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் அந்த ராகம் தான் பாடணும்னு நம்ம நிர்பந்தம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் நீங்கள் பாடலாம் தாராளமாக. அந்த ராகத்தில் பாடி அனுபவிங்க, நாமத்தை தக்க வச்சுங்க, நாமத்தை கோட்டை விட்டுறாதீங்க. அதனால் மகான்கள் பாடின ராகமே அருமையான ராகம் தான். இருந்தாலும் நமக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு எல்லைக்கு மேலே அந்த ராகத்தில் பாட முடியல. உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடுங்க. ஆமத்தை நாமா கோட்டை விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. நாமாவை பிடிச்சிக்க நிறைய ராமநாமத்தில் நிறைய, அது எல்லாத்த விட ராமநாமம் ரொம்ப சிரேஷ்டம். நாமத்தில் சிறந்த ராமநாமம் இல்லாமல் எந்த நாமாவும் கிடையாது. ராமநாமத்துக்குள்ளே எல்லா நாமமும் ஐக்கியம், எல்லா நாமமும் ராமநாமத்துக்குள்ளே அடங்குது. அப்போ ராமநாமம் பிடிச்சாலே போதும், எல்லா நாமத்தினுடைய பலனும் நம்மளுக்கு கிடைச்சிடும். எல்லா நாமத்தினுடைய பலனும் ராமநாமத்திலே கிடைச்சிடும்.
அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. ராமநாமத்தை பிடிச்சாலே ராமநாமமே பரபிரம்மம், ராமநாமமே பகவான், ராமநாமமே பரமாத்மா, ராமநாமமே பகவான், ராமநாமந்தான் எல்லாமே. நாமி வேறல்ல, நாமா வேறல்ல, ராமநாமம். அதனால் நம்ம ஆத்மாவே அதுதான். நமக்குள்ளே இருக்க பரமாத்மா அந்த ராமநாமம் தான். அந்த பரபிரம்மஸ்வரமான ராமநாமத்தை பிடிச்சிங்க. பிடிச்சி நிறைய நாமா சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இந்த வழியை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக நாமா ஃபிக்ஸ் ஆகிடும். உங்களை விட்டு இந்த நாமா நீங்காது. சேலஞ்சு பண்ணுறேன். நீ பிடிச்ச ராகத்தில் ராமநாமம் பாடுங்க. எந்த டைமில் ட்ரெயினில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, எங்கே வேணாலும் நீ ராமநாமம் பாடினே போவேன். எந்த ராகத்தில் எங்கன்னா பாட்டு கேட்குறீங்க, வழியில் ஸ்பீக்கர் போட்டு பாட்டு போடுறாங்கண்ணா, ரொம்ப சவுண்டாக போட்டிருக்காங்க, அதுவும் ஸ்பீக்கர் பயங்கரமாக வச்சுருக்காங்க, ராமநாமா நம்ம சொல்ல முடியல. அந்த ராகத்தை அப்படியே நம்ம எடுத்துங்க. நீங்கள் ஏன் இயற்கையை விரோதமாக நினைக்கிறீங்க? இப்போ அந்த பாட்டு நம்மளுக்கு விரோதம், பௌதிகமான பாட்டு, ஏதோ ஒரு நடிகர் பாட்டு போடுறாங்க, நம்மளுக்கு ராமநாமா சொல்கிறது தடையாக இருக்குது. ஏங்க தடையாக நினைக்கிறீங்க? அந்த நடிகர் பாட்டிலே ராமநாமத்தை உள்ளே புகுத்துங்க. அப்போ உங்களுக்கு ராமநாமம் இன்னும் அதிகமாகும். உங்களுக்குள்ள விருத்தி அதிகமாகும். நிறைய நாமம் அதிகமாக சொல்லுவீங்க, நீங்கள் அதிகமாக கீர்த்தனை பண்ணுவீங்க. சூப்பர் தானே? அது அட்வான்ஸ் தானே இதெல்லாம். அப்போ இந்த இயற்கைக்கு, இந்த உலகத்துக்கு நம்ம அனுகூலமாக நம்ம மாறிட்டோம்னா, ஒரு பாட்டு கூட, அந்த உலகத்துக்கு அனுசரித்து நம்ம போயிட்டோம்னா, ராமநாமத்தினால்தான் அப்படியே ராமநாமம் அப்படி அனுசரித்து போகுது. நம்ம தான் அனுசரிக்க மாட்டோம், ஆனால் நம்ம மனசு தான் ஒத்துக்காது. ஆனால் ராமநாமம் எல்லாத்தையும் அனுசரித்து போகிறதுக்கு அது தயாராக இருக்குது. அது தேவைன்னு கிடக்குது. அது ரொம்ப வசதி, அதுக்கு பேதமே கிடையாது. அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கும். நம்ம மனசு தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. நம்ம மனசு அக்செப்ட் பண்ணினா ராமநாமம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கும். நீ எந்த ராகத்தில் போனாலும் ஓகேன்னு சொல்லணும். நீ நாமா சொன்னால் போதும், நான் என் வேலையை நான் காட்டுவேன். என் சக்தி நான் பிரயோகம் பண்ணி என் சக்தி நிரூபிச்சிடுவேன். என் சக்தி உனக்குள்ளே நிரூபிப்பேன். உனக்குள்ளே பல மாற்றங்களை உண்டு பண்ணுவேன். உனக்குள்ளே வாழ்க்கையே மாற்றிடுவேன். உன்னை மங்களகரமான பாதையில் கொண்டு போய் செலுத்துவேன். உன்னை மங்களகரமான பாதையில் வழி நடத்துவேன். அதே சமயத்தில் உன்னை மங்களகரமான இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுவேன் அப்படின்னு ராமநாமா சொல்லுதுன்னு சொன்னால், அப்புறமா ராமநாமத்தை நம்ம தான் சரியாக பயன்படுத்தணும்னு அர்த்தம். ராமநாமத்தை சரியாக நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும்னு அர்த்தம். ராமநாமத்தை சரியாக பிரயோஜனப்படுத்தினா நம்மளை மங்களகரமான பாதையில் கொண்டு போவோம். அதே சமயத்தில் நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர்த்துரும் ராமநாமம். இது சத்தியம், சத்தியம். அதனால் ராமநாமத்தை விடாதீங்க. ராமநாமத்தை அவங்கவுங்க இஷ்டப்பட்ட ராகத்தில் பாடுங்க. மற்றவங்களே அப்போல ஊக்குவிக்கணும். எல்லாருமே அதுபோல் ப்ராட் மைண்டோட பரந்த மன நோக்கத்தோடு எல்லாரும் ராமநாமத்துக்கு வரணும். எல்லாம் ராமநாமத்தை எழுதுனா தான் நீ பழிச்சிக்க முடியும் அப்படி சொல்லாதீங்க. எழுதுனாலும் பழிச்சிக்க முடியும். நீ எப்படி உங்களுக்கு எது ருச்சிக்குதோ, எழுதுனா உனக்கு பிடிக்குது, ஓகே. நாம சொன்னால் பிடிக்குது, சரி. நாம கீர்த்தனை பண்ணால் உனக்கு பிடிக்குது, நாம ஜபம் பண்ண எதனா வேணால் பண்ண. அவங்க இஷ்டத்தை விட்டுடுங்க. அவங்க சொந்த. ஆனால் எப்படியா ராமநாமம் அவங்களுக்குள்ளே புகுந்துக்குதா? இல்லை, நான் போகிற வழியில் தான் நீ வரணும். நான் நாம சங்கீர்த்தனை பண்ணுறேன், நீ அந்த வழியில் தான். நீ நாம கீர்த்தனை, நீ நாம ஜபம்லாம் பண்ணால் வேலைக்கு ஆகாது அப்படி நான் சொல்லவே மாட்டேன். நீ உனக்கு ராமநாம ஜபம் பிடிக்குது, அப்படி பண்ணிக்கோ. ஆனால் விட்டுறாத. கடைசி வரைக்கும் உன்னால் அதை கண்டினியூ பண்ண முடியுமா? அந்த நாம ஜபத்தை கடைசி வரைக்கும் உன்னால் தக்க வச்சுக்க முடியுமா? அந்த நாமத்தை பார்த்துக்கோ. அப்புறம் விட்டுட்டு கோட்டை விட்டுறாத. உனக்கு ருச்சிக்கிற வழி என்னென்னா, நாம சங்கீர்த்தனம் ருச்சிக்கும். ருச்சியோடு பண்ணும்போது நீ விட மாட்டேன். சாதனையாக பண்ணால் விட்டுடுவேன். அதனால் நீ நாம எழுதுகிற, நோட்டு எழுதுகிற, ஒரு நாள் கை வலிக்குதுன்னுவேன். நோட்டு எழுதுகிறேன், நான் கை வலிக்குது, ரொம்ப நேரம் எழுத முடியலன்னுவேன். அப்போ மறுபடியும் நாம அதுலேயே ஒரு ருச்சி இருக்குது. எழுதுறதுலேயே ஒரு சுவை இருக்குது தெரியுமா? எவ்வளோ பேர் நான் எழுதி பார்த்துருக்கேன். அது ஒரு கொஞ்ச நேரம் மேலே எழுது நமக்கு சுவை இருக்கும் இருக்குது. ஆனால் உன்னால் கண்டினியூ பண்ண முடியுமா? தொடர்ந்து நாமத்தை எழுதுறதில்ல முடியல, விட்டுட்டு. அப்போ நாம சங்கீர்த்தந்து வா. நாம ஜபம் கண்டினியூ பண்ண முடியுமா? முடியாது. அப்போ நாம சங்கீர்த்தந்து வா. நாம கீர்த்தனை நாம கீர்த்தனோடு எனக்கு கண்டினியூ பண்ண முடியல, ஒரே ராகத்தை பாடு. அப்போ உனக்கு பிடிச்ச ராகத்தை பாடு, உன் இஷ்டப்படி, உன்னுடைய சாய்ஸ் அப்படின்னு விட்டோம்னா அப்புறமா அவன் வேறு மாதிரி போய்டுவான். அப்போ தொடர்ந்து ராமநாமத்திலே நிலைச்சு நின்றுவான். அப்போ அந்த ராமநாமத்தை பாடாமல் அவனால் இருக்க முடியாது. அந்த நிலைக்கு அந்த ராம பைத்தியம் பிடிச்சிடும், ராம பித்து பிடிச்சிடும். அப்போ ராமநாமத்துக்குள்ளே நிஷ்டை ஆகிடுவான், நாம நிஷ்டை ஆகிடுவான், நாம சித்தி ஏற்பட்டுடும் அவனுக்குள்ளே. பகவான் என்ன பண்ணோம்? அந்த நாம என்ன சொல்லும்? நீ கவலைப்பட, ராமர் தானே, சேதியோட ராமன் நான் பிடிச்சி கொடுத்துறேன் வா. ஆஞ்சநேயர் எங்கே இருந்தாலும் பிடிச்சி எடுத்து வந்து உட்கார வைக்கிறேன் வா. இனிமேல் ஆஞ்சநேயர் உனக்கு காட்சி கொடுப்பாரு, சீதாராமனுக்கு காட்சி கொடுப்பாங்க. முன்னாடி வந்து எல்லா அதிசயங்களும் நடக்கும், சுலபமாக நடக்கும். அதுவும் கவலைப்படாத அப்படின்னு நாம அவங்களுக்கு அவ்வளோ ஆறுதல். நாமமே நண்பனாக உங்களுக்கு எல்லா துணையும் புரியும், எல்லா ஹெல்ப்பும் பண்ணும்.
அதுவே குருவாக நிற்கும், அதுவே நண்பனாக இருக்கும், அதுவே அம்மா அப்பா வந்து உங்களை காப்பாற்ற நாமாவே. ஏன்னா நாம வரல, நாமி வரல, அந்த ராம லக்ஷ்மணர்கள் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ராம்ஜி லக்ஷ்மண்ஜின்னு பத்ராசர் ராமதாசருக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஏரி காத்த ராமர் எல்லாம் இருக்குது இல்லையா. வேறு வெள்ளைக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணலையா, வெள்ளைக்காரனுக்கு காட்சி கொடுக்கலையா, யாருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவான்னு தெரியாது. ஆனால் ராமநாமம் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவான். பகவான் வந்து வாக்கு கொடுத்துருக்கான். ஆமாம், சகுரதேவ பிரபன்னாய தவாஸ்மி திச்சை யாச்சதே அபயம் சர்வபூதப்பே ததாம் ஏதத் விரதம். அதை விரதமாக எடுத்துன்னு இருக்கானா. என்னை வந்து ராமான்னு யாசிச்சிட்டான்னு சொன்னால் தவாஸ்மிதி நான் அவனை சாந்தவன் ஆகிட்டான். ராமான்னு சொல்லும் போதே அவனை சாந்தவன் ஆகிட்டான் அப்படின்னா பகவான் கண்டிப்பாக காட்சி கொடுத்தே ஆகணும். அபயம் பயமற்ற நிலையாகிய தன் சுரூபத்தை காண்பிச்சே ஆகணும் பகவான். சரி, அதனால் ராமநாமத்தை விட அதை ஜெபிப்போம். ராமநாமத்தை ஜெபிக்கிறத விட ராமநாம கீர்த்தனை பண்ணுவோம். நிறைய பல ராகங்களில் பாடுவோம். புரியுதுங்களா? இப்போ ராமநாம கீர்த்தனையில் ஒரு அருமை நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில் ஒரு ராகத்தில் பாடி நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். நாம தான் முக்கியமே தவிர ராகம் முக்கியம் இல்லை. யார் என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம், யாருன்னா தப்பாக நினச்சிக்கிட்டோம், யாருன்னா வந்து இல்லை நீ வந்து பௌதிகமான ராகம் பாடுற அப்படி இப்படின்னு யாருன்னா கோச்சிக்கிட்டோம். அவங்க கோச்சிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவங்க கோச்சிக்கிறதுனால நீங்கள் நாமத்தை விட்டுறாதீங்க. நாம தான் முக்கியம், கோச்சிக்கிறவங்க முக்கியம் இல்லை. கோச்சிக்கிறவங்க கோச்சிங் போட்டோம், நம்ம நாம முக்கியம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உலகத்தில் வேஷம் போட்டு எத்தனை நாள் தான் வேஷம் போடுவீங்க உலகத்துக்கு தகுந்த மாதிரி. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறேன், இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறேன், எத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி நடப்பீங்க நீங்கள்? இல்லை, அவங்க கோச்சிப்பாங்க, இவங்க கோச்சிப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பாடுறேன், இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா உங்கள் பக்தி வேஷமாக போயிடும். உங்கள் பக்தி சுதந்திரமாக இருக்காது. உங்கள் பக்தியானது சுதந்திரமாக நீங்கள் பக்தி பண்ணணும். அதாவது என்னென்னா நீங்கள் அனுபவித்து பக்தி பண்ணணும். அது என்னென்னா மற்றவங்களுக்காக அந்த என்ன பக்தி பண்ணுறது, அவங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் தான் பாடணும், நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் தான் பாட முடியாது அப்படின்னா இருந்தால் வச்சிங்களேன். அப்படின்னா என்ன உணர்த்த கண்டிஷனுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா பக்தி அதை விட்டு போய்டும், அந்த பக்தி விட்டு போய்டும், அதில் சுதந்திரம் இருக்காது. அதனால் நான் பக்தி பண்ணுறேன்னா உங்களுக்கு பிடிச்சி பக்தி பண்ணணும், உங்களுக்கு பிரியமாக பக்தி பண்ணணும், நீங்கள் இஷ்டப்பட்டு பக்தி பண்ணணும். அது கஷ்டப்பட்டு பக்தி பண்ணக்கூடாது. அது பார்த்தவங்க சொல்லுவாங்க இஷ்டப்பட்டு பண்ணணும் கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாதுன்னு. அது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாது, இஷ்டப்பட்டு பண்ணணும். அதுக்காக அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க யாரும் எதனா நினச்சிக்கிட்டோம். என் பக்திக்கு தடை இல்லாமல் நான் காப்பாற்றிக்கணுன்னா எனக்கு பிடிச்ச ராகத்தில் நான் பாடி தான் தீர்றேன். நீங்கள் சேர்த்துக்கலன்னா நீங்கள் அப்போ எங்கள் கேங்கில் வராது, எங்கள் கேங்கில் சேர்த்துக்க மாட்டேன், சேர்த்துக்காட்டி போங்க. நான் என் வீட்டில் நான் தனியாக ஏகாந்தமாக உட்காந்து நான் எனக்கு பிடிச்ச ராகத்தில் நான் பாடுறேன் ராமநாமம், அவ்வளோதான். அனுபவித்து பாடுவேன். அதனால் இதுக்கு எந்த தடையும் கிடையாது. யாருமே அப்போ சொல்ல மாட்டாங்க. தாராளமாக அவங்க ராகத்தில் பாடம் தான் எல்லாமே என்கரேஜ் பண்ணுவாங்க. உண்மையான பாகவத்தில் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுவாங்க. தாராளமாக எந்த ராகத்தில்னா பாடுங்க, உங்கள் இஷ்டமாக பாடுங்க. ஆனால் நாம நாக்கில் வந்தால் போதும் தான் உண்மையான பாகவத்தில் கண்டிப்பாக அப்படி தான் சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. அதனால் தாராளமாக நிறைய நாம சொல்லணும், நம்மளுக்கு எதுவும் தடை கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், அதுமாதிரி தடை பற்றினா கூட நீங்கள் தாராளமாக நாமத்தை விடாதீங்க. தாராளமாக பிடிச்ச மாதிரி ராமநாமம் சொல்லி அனுபவிங்க. அடியனுக்கு பகவானே தான் குருவாக இருந்து தான் இத்தனை இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வச்சோம், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு அத்தனை இடத்துக்கும் போக வச்சு. ஆனால் கடைசியில் ராமநாமத்தில் நிலைக்க வச்சான் பகவான். பகவானே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரு தான் பரபிரம்மான்னு நினைக்கிறேன். பரபிரமே குருவாக வந்துடுச்சு நம்மளுக்கு ராமநாமா. இதை விட வேறு நான் பகவானே குருவாக வந்துட்டானே, இதை விட பெரும் பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும். சரி, ராம 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 ராம. சரி, ஒரு ராகத்தில் பாடி ராமநாமத்தை இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. எனக்கு பிடிச்ச ராகத்தில் எனக்கு இஷ்டமான ராகத்தில் பாடுறேன். ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம ராம். இவ்வளோ நேரம் நான் பேசுனதை விட இப்போ சொல்கிற நாம தான் ரொம்ப முக்கியம். பேச்சு முக்கியம் இல்லை, நாம தான் முக்கியம். அது பேசுனது எதுக்காகனா நாமத்தை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறதுக்காக பேசினேன், அதுதான் முக்கியம்.
ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சிங்கத்தின் கி ஜெய். இதை நம்ம இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ணி நிறைய பெருசாக பாடலாம். சரி, பூர்த்தி பண்ணி பார்ப்போம். ராம 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 ராம.